So good morning, one and all. Welcome to Marginal Costing Lecture Part 3. So Part 2 எவ்வளவோ ட்ரை பண்ணேன், எந்த ஒரு எரரும் இல்லாமல் வரணும்னு சொல்லிட்டேன். பட் தவிர்க்க முடியாத காரணங்களில் 2 எரர் பார்ட் 2ல நடந்துருச்சு. நம்பர் 1 நோட்ஸ் நான் எழுதையில நல்லா பெருசாக தான் தெரிஞ்சது. பட் ஆனால் அது யூடியூப்ல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா நோட்ஸ் ரொம்ப குட்டியா தெரிஞ்சிச்சு. பட் அது 480 பிக்சல்ல பார்த்தா கரெக்டா வரும். பட் 360 பிக்சலுக்கு அந்த நோட்ஸ் கரெக்டா வரல. அண்ட் செகண்ட் லைவ் போடையில கிட்ஸ் மோடு நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன், கிட்ஸ் மோட்ல. ஸோ அதனால சேட் டிசேபிள் ஆயிடுச்சு, லைவ் சேட். ஸோ லைவ்ல என்னால் இன்ட்ராக்ஷன் பண்ண முடியல. ஸோ இந்த 2 எரர் எப்படியோ கமிட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் டைம் ஐ எம் ஷோர் இந்த 2 எரர் வராம பார்த்துக்கிறேன். பட் எகைன் இட்ஸ் ட்ரையல் போயிட்டே தான் இருக்கு. பட் ஒரு லெக்சர்ஸ் எடுக்க தான் நாங்களும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கோம். பட் ஹோப் இந்த 3rd லெக்சர் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லெக்சர் 2ல நான் சில ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருந்தேன். நம்பர் 6th கொஸ்டின் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். அந்த 6th கொஸ்டின்ல உடைய ஆன்சர் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 10th கொஸ்டினுக்குள்ள போகலாம். ஸோ சில பேர் 10th கொஸ்டினும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் இன்னைக்கு ஹோம்ஒர்க்ன்ற வார்த்தை விட்டுருந்தேன். பட் ஆனால் ஹோம்ஒர்க்கா பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் 10th கொஸ்டின் நம்ம பார்த்துருவோம் இன்னைக்கு கிளாஸ்ல. ஸோ பேசிக் ஃபார்முலால அந்த ஒரே ஒரு சம் மட்டும் இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் அட்வான்ஸ் ஃபார்முலாக்குள்ள நம்ம போகலாம். ஸோ 6th கொஸ்டினுடைய ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸடு காஸ்ட் கேட்டிருக்காங்க. ஃபிக்ஸடு காஸ்டோடைய ஆன்சர் 6 lakh. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஃபார் தி இயர் கேட்டிருக்காங்க, அதுவும் 6 lakh. Units to be sold to earn a target net profit of rupees 11 lakh for a year, அது 34,000 units. And number of units to be sold to earn a net income of 25% on cost, அது 60,000 units. And the selling price per unit if break even point is to be brought down by 4,000 units சொல்லிருக்காங்க, அது 225 ஆக selling price per unit இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர் 6th கொஸ்டினுடைய. சப்போஸ் நான் சொன்ன ஆன்சர் உங்களுக்கு வராம இருந்திருந்தால் ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் போடாம இருந்திருந்தீங்கன்னா ஹோம்ஒர்க்கை போடுங்க. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் போட்டவங்க உங்களுக்கு ஆன்சர் வராட்டி ரீசெக் பண்ணி பாருங்க, வெதர் எதுவும் தப்பா பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கு மீறி உங்களுக்கு ஆன்சர் வராம இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போஸ்ட் பண்ணலாம் உங்க டவுட்ஸ் அல்லது என் நம்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். ஓகே, ஃபைன், குட். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 10குள்ள போகலாம். So question number 10. SK Limited is engaged in the manufacture of tires. Analysis of income statement indicated a profit of rupees 150 lakh on a sales volume of 50,000 units. The fixed costs are rupees 850 lakh, which appears to be high. Existing selling price is rupees 3,400 per unit. The company is considering to revise the profit target to rupees 350 lakhs. You are required to compute break-even point at existing levels in units and in rupees. Number 2, the number of units required to be sold to earn the target profit. Number 3, profit with 15% increase in selling price and drop in sales volume by 10%. Number 4, volume to be achieved to earn profit at the revised selling price as calculated in number 2 இருக்கு, அது number 3 actually. In number 3 above, if a reduction of 8% in the variable cost and rupees 85 lakh in the fixed cost is envisaged. Actually 4th இதுல அந்த number 3 ன்னு சொல்லி அதை மாத்திட்டீங்க. and to earn profit ன்றது பதிலா to earn target profit ன்னு சொல்லி கொஸ்டின்ல வரணும். அது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த சம்ல ஃபர்ஸ்ட் 2 பார்ட் ரொம்ப ஈஸி, அது நீங்களே சால்வ் பண்ணிடலாம். அந்த 2 பார்ட் நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். அண்ட் 3 and 4 நான் உங்களுக்கு நடத்துறேன். ஃபர்ஸ்ட் இதுல என்ன கேட்டிருக்காங்க, பிரேக் ஈவன் யூனிட்ஸ் அண்ட் பிரேக் ஈவன் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் எப்படி அரைவ் பண்ணுவோம்னு பார்ப்போம். நம்மளுக்கு செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் பிரைஸ் பாருங்க 3,400 per unit கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் பிரேக் ஈவன் யூனிட்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம்னா, கண்டுபிடிச்சிட்டோம்னா, பிரேக் ஈவன் யூனிட்ஸ் மல்டிப்ளைட் பை செல்லிங் பிரைஸ் போட்டோம்னா பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்துடும். ஓகே, அப்போ பிரேக் ஈவன் யூனிட்ஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிக்ஸடு காஸ்ட் இருக்கு,
ப்ராஃபிட் இருக்கு. 150 lakhs வந்து 50,000 யூனிட்ஸ் விற்கல ப்ராஃபிட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த லெவல்ல பிக்ஸ்டு காஸ்ட் 850 lakhs சொல்லியிருக்காங்க. இப்ப ரிவர்ஸ் ஒர்க்கிங்ல யோசிச்சு பாருங்க, ப்ராஃபிட் காஸ்ட் வந்து ஓவரால் கான்ட்ரிபியூஷன் வந்துடும். கரெக்டா? அப்ப ப்ராஃபிட் பிளஸ் பிக்ஸ்டு காஸ்ட் வந்து ஓவரால் கான்ட்ரிபியூஷன் வந்துடும். எனக்கு டோட்டலா சேல்ஸ் வால்யூம் இருக்கு, ஓவரால் கான்ட்ரிபியூஷன் டிவைட் சோல்டு யூனிட்ஸ் வந்து டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும்? கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்துடும். அப்புறம் அந்த கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்துருச்சுன்னா பிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் போட்டோம்னா நமக்கு என்ன ஆயிரும்? பிரேக் ஈவன் யூனிட்ஸ் வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் வந்துடும். ஓகே. அண்ட் எகைன் நான் இதை தேர்ட் நடத்துல இதை போட்டு காமிச்சாதான் வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டுக்குள்ள ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சொன்னதை விஷுவலைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறத, இதை வந்து நான் போட்டு காட்டுவேன் தேர்ட் பார்ட்ல டிஸ்கஸ் பண்ணல. நம்பர் 2 செகண்ட் பார்ட் என்ன சொல்றாங்க? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ரிக்வயர்ட் டு பி சோல்டு டு earn the டார்கெட் ப்ராஃபிட். டார்கெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு? 350 lakhs இருக்கு. ஆக்சுவல் ப்ராஃபிட் எவ்வளவு? 150 lakhs. அப்ப இந்த 350 lakhs வேணும்னா என்ன மாதிரி சேல் பண்ணிருக்கணும், எவ்வளவு யூனிட் சேல் பண்ணிருக்கணும்னு சொல்லி கேட்கறாங்க. எகைன் டிசைட் சேல்ஸ் ஃபார்முலா வரும். டிசைட் சேல்ஸ்ல யூனிட்ஸ் வச்சு நம்ம எடுக்க போறோம். ஸோ பிக்ஸ்டு காஸ்ட் பிளஸ் அந்த டிசைட் ப்ராஃபிட் 350 lakhs போட போறீங்க. டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன வந்துச்சோ அதை வந்து நம்ம கீழே போட போறோம். ஓகே. Now third இது பாருங்க என்ன சொல்லிருக்காங்க. profit with 15% increase. அதாவது மேல காமனா என்ன கொடுத்திருக்காங்க? you are required to compute அப்படின்னு சொல்லிருக்காங்க. so compute profit with 15% increase in selling price and drop in sales volume by 10%. இப்ப 1 and 2 part 1 and 2ல நம்ம contribution per unit வந்து சேமா தான் இருக்க போகுது. ஆனா part 3ல சேமா இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேல்ஸ் வால்யூம் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வால்யூம் ஈவன் தோ சேஞ்ச் ஆச்சுனாலும் செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட், வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் மாறாம இருந்திருந்தால் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்டும் மாறாம தான் இருக்கும். ஓவரால் கான்ட்ரிபியூஷன் வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி தான் மாறுமே ஒழிய, ஆனா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் மாறாது. எப்ப செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட்டும் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்டும் மாறாம இருந்திருந்தால். பட் இங்க என்ன சொல்லிட்டாங்க? profit with 15% increase in selling price. selling price increase ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 15% இன்க்ரீஸ் ஆகல, கண்டிப்பா புதுசாக ஒரு கான்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கான்ட்ரிபியூஷனை தான் இந்த ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. அப்ப இந்த ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? புது கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சாச்சுன்னா டிசைட் சேல்ஸ் ஃபார்முலாக்குள்ள அதை போட்டுடலாம். ஏன்னா டிசைட் சேல்ஸ்ல வந்து எனக்கு யூனிட்ஸ் உடைய குறைவு வந்து 10% சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி 50,000 யூனிட்ஸ் இருக்கு, அதுல 10% ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிசைட் சேல்ஸ் ஃபார்முலா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து யூனிட்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் எனக்கு இருக்கும். இதை பேஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து அரைவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதை விஷுவலைஸ் பண்ண வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த சம்முடைய இதுக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, இப்போ நான் இதை வந்து 2 செக்மெண்ட் ஆஃப் இருக்கிறேன். ஒன்னு existing contribution per unit, இன்னொன்னு புது கான்ட்ரிபியூஷன், நியூ கான்ட்ரிபியூஷன். ஸோ எக்ஸிஸ்டிங் கான்ட்ரிபியூஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் selling price per unit minus existing variable cost per unit பண்ணீங்கன்னா existing contribution per unit வந்து வந்துடும். ஓகே. பட் ஆனா எனக்கு existing selling price per unit மட்டும் தான் இருக்கு, ஆனா வேரியபிள் காஸ்ட் கிடையாது. ஸோ ஆனா வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் ஒர்க்கிங்ல சம்திங் பண்ணி இந்த கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்டுக்கு வரலாம். எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன பண்ணியிருப்பேன்? ஓவரால் கான்ட்ரிபியூஷன் போட்டிருப்பேன். ஓவரால் கான்ட்ரிபியூஷன் எப்படி நம்ம போடலாம்? யூனிட் சோல்டு மல்டிப்ளைட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் போட்டிருந்தோம்னா ஓவரால் கான்ட்ரிபியூஷன் இங்க வந்திருக்கும். லெஸ் நம்ம என்ன பண்ணிருப்போம்? பிக்ஸ்டு காஸ்ட் பண்ணிருப்போம். பிக்ஸ்டு காஸ்ட் பண்ணிருந்தோம்னா எனக்கு லாஸ்டா வர்றது பேர் வந்து ப்ராஃபிட். எனக்கு எக்ஸிஸ்டிங் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல பாருங்க.
மேல அந்த பேராகிராஃப்ல பாருங்க செகண்ட் லைன்ல. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராஃபிட் 150 லேக்ஸ், 50,000 யூனிட்ஸ் விற்கல. ஸோ அப்போ ப்ராஃபிட் வந்து 150 லேக்ஸ். ஃபிக்ஸடு காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க 850 லேக்ஸ். ஸோ உங்கள் கொஷின் கையில் இருந்துச்சுன்னா கொஷனில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் 850 லேக்ஸ். அப்போ ஓவரால் கான்ட்ரிபியூஷன் ரிவர்ஸ் ஒர்க்கிங்கில் நம்ம பண்ணிடலாம். இது 850 லேக்ஸ் வந்து மைனஸ், ரிவர்ஸ் ஒர்க்கிங்கில் வரையில 150 லேக்ஸ் இது மைனஸில் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு ஓவரால் கான்ட்ரிபியூஷன் 1000 லேக்ஸ். 1000 லேக்ஸ் வந்து ஓவரால் கான்ட்ரிபியூஷன். இப்போ இது எப்படி வந்திருக்கும்? யூனிட் சோல்ட் இன்டூ கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் தான் 1000 லேக்ஸ்னு சொல்லி நம்ம பிராக்கெட்ல போட்டிருக்கோம். அப்போ ரிவர்ஸ் ஒர்க்கிங்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிட் சோல்டை டிவைட் பண்ணிட்டோம்னா கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்துடும். யூனிட் சோல்டு நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு? எக்ஸிஸ்டிங் வந்து 50,000 யூனிட், கரெக்டா? 50,000 யூனிட். அப்ப 1000 lakhs divided by 50,000 யூனிட் கால்குலேட்டர்ல பண்ணணும். 1000 divided by 50,000 போட்டுறாதீங்க, பிகாஸ் லேக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து லேக்ஸ் தான் நீங்க கால்குலேட்டர்ல போடணும். அப்ப 1000 lakhsன்னு ஃபுல்லா கால்குலேட்டர்ல போட்டு டிவைடட் பை 50,000 ஃபுல்லா போட்டாதான் உங்களுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்னு சொல்லி வரும். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்து 2000 பெர் யூனிட். ஓகே, இதை வச்சு நம்ம பேலன்சிங் ஃபிகரா எதை கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேரியபிள் காஸ்ட்டை கொண்டு வரலாம், which is 1500. 3500 minus 1400 பண்ணாதான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கும்? 2000 கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இருக்க கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ புது கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட்லயும் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்லயும் எனக்கு சேஞ்சஸ் இல்லாம இருந்துச்சுன்னா எனக்கு புது கான்ட்ரிபியூஷன் என்னவா இருந்திருக்கும்? கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்து 2000 தான் இருந்திருக்கும். ஜஸ்ட் யூனிட்ஸோட இம்பாக்டை மட்டும் கொடுத்துட்டா ஓவரால் கான்ட்ரிபியூஷன் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். பட் இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்லிங் பிரைஸ்ல மாற்றம் நடந்திருக்கு. எவ்வளவு தூரம் சேஞ்ச் ஆயிருக்கு? செல்லிங் பிரைஸ்ல 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன இருக்கு? நார்மலா ஒரு செல்லிங் பிரைஸ் 100 இருந்துச்சுன்னா அது இப்போ என்னவா இருக்கும்? 115 மாறி இருக்கும். பிளஸ் 15 போட்டா 115%. அப்ப நான் 115% சொல்லி போட்டுறேன். அப்ப 3400ங்கிறது 100க்குன்னா புதுசா வர செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? 115% இருக்கும். அப்ப 3500 பிளஸ் 3400 இன்டூ 115% பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுடைய புது செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் 3910. வேரியபிள் காஸ்ட்ல எதுவும் சேஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? கொஸ்டின்ல பாருங்க, பார்ட் 3ல வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வேரியபிள் காஸ்ட் எனக்கு 1400 அப்படியே தான் இருக்க போகுது. அதனால அது அப்படியே வந்து போட்டிருக்கோம். அப்ப நான் புது கான்ட்ரிபியூஷன் என்ன ஆக போகுது? 3910 மைனஸ் 1400 2510. செல்லிங் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால கான்ட்ரிபியூஷனும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்ப நம்ம வந்து டிசைட் சேல்ஸ்க்குள்ள இந்த கான்ட்ரிபியூஷனை போட போறோம். இதுவே சேஞ்ச் ஆகாம இருந்திருந்தா பழைய கான்ட்ரிபியூஷனை போட்டு ஜஸ்ட் வால்யூமோடைய டிக்ரீஸை மட்டும் இம்பாக்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து போட்டிருக்கலாம். பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இதை வந்து நம்ம போட போறோம். ஓகே, ஸோ ஸ்னாப் எடுத்துக்கங்க. இஃப் லைவ் கிளாஸ்னா ஸ்னாப் எடுங்க. லைவ் கிளாஸ் முடிச்சுட்டு நீங்க ரெக்கார்டட் வெர்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பாஸ் பண்ணி காப்பி பண்ணுங்க. ஓகே, ஸோ காப்பி பண்றதுதான் பெட்டரான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அந்தந்த பேஜ் முடிய நான் சொல்ற இடத்துல நீங்க காப்பி பண்ணிட்டே வாங்க. இது தேர்ட் பார்ட்டோடைய ஆன்சர் தான். தேர்ட் பார்ட்டோடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். செகண்ட் செக்மெண்ட், தேர்ட் பார்ட்ல இருக்கக்கூடியதோடைய செகண்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்க போறோம். ஸோ எனக்கு யூனிட்ஸ் வந்து இருக்கு 50,000ல ஜஸ்ட் 10% குறைச்சிட்டா அதுதான் வந்து டிசைட் சோல்டு யூனிட். இதோடைய ஃபார்முலா என்னது? இதோடைய ஃபார்முலா வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் டிசைர்டு ப்ராஃபிட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட். இதுல வந்து நியூ கான்ட்ரிபியூஷன், பழைய கான்ட்ரிபியூஷன் கிடையாது. ஸோ சோல்டு யூனிட்ஸ் வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ
50,000 யூனிட்ஸா இருந்தது 10% குறைய போகுது. அப்ப இது என்னவா மாறி இருக்குன்னா 90% மாறி இருக்கும். which is equal to fixed costல எந்த ஒரு சேஞ்சும் இல்ல 850 lakhs அப்படியே இருக்குது. எனக்கு தேவை இப்ப புதுசா இருக்கக்கூடிய ப்ராஃபிட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 2510. அப்ப இது வந்து 45,000 மாறிடும். 45,000 multiplied by 2510 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். that is 1029.50 lakhs 1129.50 lakhs equal to 850 lakhs plus profit. அப்ப நான் ப்ராஃபிட் எவ்வளவு வரும் 1129.50 lakhs minus 850 lakhs போட்டீங்கன்னா உங்களுக்கு 279.50 lakhs. ஓகே, இது பார்ட் 3 உடைய செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல புது கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறோம். இதை பேஸ் பண்ணி புது கான்ட்ரிபியூஷன் வந்துருச்சு. இந்த கான்ட்ரிபியூஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா எவ்வளவு சோல்டு யூனிட்ஸ் வந்து இருக்கணும்ன்றதும் சொல்லிட்டாங்க. 45,000 தான் வந்து இருக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. 10% குறைஞ்சுனா 45,000. இந்த 45,000க்கு என்ன ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது நீங்க இதை ஸ்டேட்மெண்டா போட்டாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஆனா இந்த ஃபார்முலா இருக்கல இதுதான் வந்து ஈஸி வே டு அச்சீவ் தி ப்ராஃபிட், ரைட்? ஓகே, ஸோ பார்ட் 3 ஓவர். பார்ட் 4 குள்ள போகலாம். பார்ட் 4ல வந்து வால்யூம் டு பி அச்சீவ் டு earn profit at the revised selling price as calculated in 3 above. 2 கிடையாது, அது 3 ன்னு மாத்த சொல்லிட்டேன். and earn profit என்றது டார்கெட் ப்ராஃபிட். டார்கெட் ப்ராஃபிட் எது நம்மளுக்கு 350 lakhs. 350 lakhs வந்து மேல சொன்ன செல்லிங் பிரைஸ் வச்சுக்கிட்டு இது போக வேரியபிள் காஸ்ட்டும் மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக பிக்சடு காஸ்ட்டும் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னெல்லாம் மாறுது, எனக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்டும் மாறுது, பிக்சடு காஸ்ட்டும் மாறுது, செல்லிங் பிரைஸ் வந்து தேர்ட்ல இருக்கிறத சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம இப்போ புதுசா கண்டுபிடிச்ச கான்ட்ரிபியூஷன் புதுசா எவ்வளவு கண்டுபிடிச்சோம் 2510. இந்த கான்ட்ரிபியூஷனை பார்ட் 4ல அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதே செல்லிங் பிரைஸ் ஆனா வேரியபிள் காஸ்ட்லயும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பனா நான் சொன்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன்ல வந்து வேரியபிள் காஸ்ட்டும் செல்லிங் பிரைஸும் மாறாம இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா இந்த கேஸ்ல வந்து வேரியபிள் காஸ்ட் மாறிட்டு சொன்னதுனால தேர்ட்ல கண்டுபிடிச்ச கான்ட்ரிபியூஷன் இங்க ஒர்க் ஆகாது. புதுசா ஒரு கான்ட்ரிபியூஷன் ஃபோர்த்துக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ அதை கண்டுபிடிச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இந்த கேஸ்ல ப்ராஃபிட் வால்யூம் கண்டுபிடிக்கணும். தேர்ட்ல வந்து என்ன பண்ணிருந்தாங்க வால்யூம் கொடுத்துருந்தாங்க, கண்டுபிடிச்சோம். ஓகேவா, ஃபைன். ஸோ எகைன் நம்ம என்ன பண்ண போறோம் எக்ஸிஸ்டிங் கான்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் வந்து நியூ கான்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ லாஸ்டா இருக்கிறதெல்லாம் ஸ்னாப் எடுத்துருங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் கான்ட்ரிபியூஷன் per unit. இப்போ இந்த புது பார்ட் 4க்கான நியூ கான்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ எக்ஸிஸ்டிங் கான்ட்ரிபியூஷன் என்ன ஆகுதுன்றாங்க. செல்லிங் பிரைஸ் வந்து நான் பழைய தேர்ட் பார்ட்ல இருக்குதா தேர்ட் இதுல இருக்கிறது தான் வந்து போறேன். செல்லிங் பிரைஸ் வந்து 3400 இருந்தது. எனக்கு எவ்வளவு மாதிரி இருந்துச்சுன்னா 3910 ஐ திங்க். ஸோ 3910 எஸ். ஸோ 3910 லெஸ் என்ன ஆயிருந்தது வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் வந்து 1400. ஸோ இதை பண்ணோம்னா நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் 2510 இருந்தது. ஓகே, இப்போ புது கான்ட்ரிபியூஷனுக்கு என்ன சொல்றாங்க செல்லிங் பிரைஸ்ல மாற்றம் இருக்கா? இல்ல, there is no change. ஸோ சேஞ்ச் எதுவும் இல்லாதனால 3910 அப்படியே ப்ரிவேல் ஆகும். வேரியபிள் காஸ்ட்ல சேஞ்ச் இருக்கா? எஸ், சேஞ்ச் இருக்கு. என்ன இருக்கு 8% மைனஸ் ஆயிருக்கு.
which means வந்து புதுசா இருக்குது 92% இருக்கும் கரெக்டா. அப்ப 1400 into 92% போட்டோம்னா 1288 தான் வந்து புது வேரியபிள் காஸ்ட். அப்பனா என்னுடைய புது கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கும் 3910 minus 1288 which is equal to 2622 இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வந்து 2510 இருந்தது, வேரியபிள் காஸ்ட் குறைஞ்சதுனால புது கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 2622 மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா புதுசா எவ்வளோ யூனிட்ஸ் வந்து நம்ம வந்து சேல் பண்ணணும், அதாவது ப்ராஃபிட் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கணும்ன்றாங்க, 350 lakhs ப்ராஃபிட் இருக்கணும்ன்றாங்க, அண்ட் ஃபிக்ஸ்டு காஸ்ட்லயும் வந்து சம்திங் வந்து குறையுது. ஸோ இதை வச்சுட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எவ்வளோ வால்யூம் அச்சீவ் பண்ணணுன்றதை பார்க்க போறோம். ஓகே, okay, again on the formula, desired sales sold unit equal to fixed cost plus desired profit whole divided by contribution per unit. So contribution per unit மாறி இருக்கு, and desired sold unit தெரியாது, fixed cost மாறி இருக்கு. 850 lakhs அந்த fixed cost 85 lakh reduce ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் desired profit வந்து 350 lakhs டார்கெட் ப்ராஃபிட் வைக்க சொல்லியிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் per யூனிட் வந்து எனக்கு எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக கண்டுபிடிச்சோம் இல்லையா எவ்வளோ இருந்தது, அதில் 2622, அந்த 2622 இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2622 இதை அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 850 lakh மைனஸ் 85 lakhங்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 765 lakhs plus 350 lakhs. So 350 lakhs divided by 2622, 765 plus 350 divided by 2622. ஃபுல்லா போடணும்பா. plus 350 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 42,525. ஸோ இதுதான் உங்களுடைய டிசைர்ட் யூனிட். ஓகே, ஸோ ஃபோர்த் பார்ட்டுடைய ஆன்சர் 42,525 யூனிட்ஸ். எஸ், ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணிக்கங்க, பாஸ் பண்ணிட்டு. So till then we have completed the basic formula sum. So basic formula sum எல்லாம் complete பண்ணிட்டோம். இப்போ next topic advanced formula குள்ள நம்ம போறோம். So advanced formula பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபார்முலா வந்து அட்வான்ஸ் ஃபார்முலா. இதுல சிஎம்ஏ போர்ஷனுக்கு இந்த ஃபார்முலாஸ் வந்து இல்லை. சப்போஸ் இருக்கான்னு பாருங்க, இருந்துச்சுனாலும் வாட்ச் பண்ணுங்க, இல்ல அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க இதை வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஒன் இஸ் indifference point and the other formula is shutdown point. ஸோ இது என்னது, நம்பர்ஸ் வச்சு இதுக்கான லாஜிக் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா change in fixed cost divided by change in variable cost per unit. Shutdown point உடைய ஃபார்முலா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா avoidable fixed cost divided by contribution per unit. ஓகே, இதுதான் இதோடைய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாஸோடைய அப்ளிகேஷன் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்டிஃபரன்ஸ் பாயிண்டோடைய லாஜிக் அதுனா என்னது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம்.
ஸோ இப்போ ரெண்டு விதமான ஆரோ பிளான்ட் வந்து உங்க கண்ணு முன்னாடி நான் போட்டோ வந்து வச்சிருக்கேன். ஸ்மால் ஆரோ பிளான்ட், பிக் ஆரோ பிளான்ட். ஸ்மால் ஆரோ பிளான்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடு காஸ்ட் அதுக்கு கம்மியா இருக்கும். பிகாஸ் ஆரோ பிளான்ட் உடைய சைஸ் சின்னதுனால அதோடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அதுக்காக கூடிய அந்த ஸ்பேஸ், ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதுக்காக கூடிய ஃபிக்ஸடு காஸ்ட் வந்து கம்மி. வேற இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கேனுக்கு ஃபில் பண்றதுக்கு வேரியபிள் காஸ்ட் அதிகமா இருக்கும் கம்பேர் டு பிக் ஆரோ. பிகாஸ் இது அவ்வளவு ஸ்பீடா வந்து ஃபில் பண்ணாது கம்பேர் டு பிக் ஆரோ. பிக் ஆரோல டக்கு 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 டக்குன்னு கேன் வந்து ஃபில் ஆயிட்டே இருக்கும். இதுல வந்து ஸ்லோவா தான் ஃபில் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் இதோடைய வேரியபிள் காஸ்ட் அதிகமாகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் ஆரோல 8 ஹவர்ஸ்ல வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 கேன்ஸ் ஃபில் பண்றாங்கன்னா, இதுவே பிக் ஆரோ வந்து 200 கேன்ஸ் ஃபில் பண்ணும். அப்ப அந்த 8 ஹவர்ஸ்ல லேபருக்கு கொடுக்கக்கூடிய காஸ்ட்ல 100 கேன்ஸ் தான் வந்து ஸ்மால் ஆரோனால பண்ண முடியும். பிக் ஆரோனால வந்து அதே 8 ஹவர்ஸ்ல 200 அளவுக்கு வந்து லேபருக்கு 200 கேன் அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதே 8 ஹவர்ஸ்ல. அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா லேபர் காஸ்ட் சரி, பவர் காஸ்ட் சரி, இதெல்லாம் வந்து கம்மியாகும் பிக் ஆரோல. வேற ஸ்மால் ஆரோல வந்து வேரியபிள் காஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அப்ப ஸ்மால் ஆரோ பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் ரெண்ட் கம்மியா இருக்கும், ஆனா வேரியபிள் காஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். பிக் ஆரோ பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் என்னன்னா இது வேரியபிள் காஸ்ட் கம்மியா இருக்கும், பிக்சடு காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எது பெஸ்ட், எது வந்து இதா இருக்கும், அதாவது பெனிஃபிட் தராம இருக்கும் அப்படிங்கறது பாக்குறதுக்கு பேரு இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். அப்போ ஒரு பாயிண்ட் வரைக்கும் வந்து நம்ம ஸ்மால் ஆரோக்குள்ள இருக்கலாம், ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பிக் ஆரோக்குள்ள போறதுதான் பெஸ்ட். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு ஸ்டேஜ். இப்ப இது வந்து பிக்சடு காஸ்ட், ஸ்மால் ஆரோங்கிறது பிக்சடு காஸ்ட் கம்மியா உள்ளது. நம்ம எப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம் அப்படிங்கறது இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு குறிக்கும். அப்போ ஒரு யூனிட்ஸ்க்கு கீழே இருந்தா ஸ்மால் ஆரோக்குள்ள இருக்கலாம். விச் மீன்ஸ் பிக்சடு காஸ்ட் கம்மியா உள்ள பிளான்ட் கெப்பாசிட்டில நம்ம ஒர்க் பண்ணலாம். அந்த பாயிண்ட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா பிக்சடு காஸ்ட் வந்து ஜாஸ்தியா உள்ளதுக்குள்ள நம்ம வந்து ஜம்ப் பண்ணலாம். சோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்முலா வந்து நம்ம சேஞ்ச் இன் பிக்சடு காஸ்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்னு சொல்லி பார்த்தோம். சோ இது வந்து இப்ப நான் நம்பர்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் வந்து இது உங்களுக்கு புரியும். சோ இப்ப பாருங்க, இப்ப ஸ்மால் ஆரோ பொறுத்த வரைக்கும் பிக்சடு காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும், பிக் ஆரோ பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் வேரியபிள் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஜாஸ்தியா இருக்கும் அண்ட் பிக் ஆரோல கம்மியா இருக்கும். ஓகே, இப்ப நான் நம்பர் சொல்றேன். ஸ்மால் ஆரோ பொறுத்த வரைக்கும் பிக்சடு காஸ்ட் 1 lakh, பிக் ஆரோ பொறுத்த வரைக்கும் பிக்சடு காஸ்ட் 5 lakhs. வேரியபிள் காஸ்ட் வந்து ஸ்மால் ஆரோல 20 per bottle, பிக் ஆரோல 10 per bottle. ஓகே, அப்ப இப்ப நான் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றேன். இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன வருது அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலாவை பார்த்துட்டு அது நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டெசிஷனுக்கான லாஜிக்கும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் சேஞ்ச் இன் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் வேரியபிள் காஸ்ட். ஸோ இதை அப்ளை பண்ணோம்னா இப்போ இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன வருது, சேஞ்ச் இன் ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட்ல எவ்வளவு தூரம் மாற்றம் அடைஞ்சிருக்கு, 4 lakhs. 4 lakhs டிவைடட் பை சேஞ்ச் இன் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ, 20 minus 10 10. ஸோ 4 lakhs டிவைடட் பை 10 வந்து 40,000 யூனிட். ஓகே, அப்ப இந்த இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் எப்பயுமே என்ன சஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40,000 கீழே நீங்க இருக்கிறதா இருந்தா கம்மியான பிக்சடு காஸ்ட் உள்ள பிளான்ட்ல நீங்க இருங்க, கூட இருக்க இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ 40,000க்கு கீழே தான் உங்க ஸ்ட்ராட்டஜி இருக்கு, 40,000 கீழே தான் நீங்க ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க, 40,000 கீழே தான் உங்க சேல்ஸ் டிமாண்ட் இருக்கு அப்படின்னா ஸ்மால் ஆரோலயே நீங்க இருங்க, பிக் ஆரோக்குள்ள வராதிங்க, அதுதான் உங்களுக்கு லாபமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்லுது. இது எப்படி இந்த லாஜிக் வந்து இது செட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து 40,000க்கு மேல இருந்துச்சுன்னா ஸ்மால் ஆரோ போயிடாதீங்க, பிக் ஆரோக்குள்ள போங்க. சப்போஸ் உங்களுடைய இது வந்து 50,000 யூனிட்ஸ் உங்களுடைய ப்ரொடக்ஷன் பண்றதா இருக்கீங்க, அல்லது வந்து 50,000 யூனிட்ஸ் அளவுக்கு சேல்ஸ் டிமாண்ட் இருக்கு அப்படின்னா ஸ்மால் ஆரோ உங்களுக்கு பெனிஃபிட் தராது, பிக் ஆரோ தான் உங்களுக்கு பெனிஃபிட் தரும் அப்படிங்கறது இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்லுது. அப்ப டெசிஷன் பாருங்க, 40,000க்கு கீழே இருந்தா லெஸ் தென் 40,000 யூனிட்ஸ்னா லோ பிக்சடு காஸ்ட் உள்ளதுக்குள்ள போங்க ஸ்மால் ஆரோ. ஈக்குவல் டு 40,000 இருந்தா லோ அல்லது ஹை பிக்சடு காஸ்ட், கிரேட்டர் தென் 40,000 இருந்தா ஹை பிக்சடு காஸ்ட்டுக்குள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓகே, ஸோ இந்த இது வந்து நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க அல்லது பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மூவ் ஆகலாமா? ஸோ இப்போ வந்து நான் 3 காலமா பிரிக்கிறேன், செக் பண்ண போறோம். இப்போ இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்றது கரெக்டா அப்படிங்கறத செக் பண்ண போறோம். ஸோ
ஸோ லெஸ் தென் ஐடிபியில் ஒரு யூனிட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 20,000 யூனிட் சப்போஸ் எனக்கு ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா ஸ்மால் ஆரோ பெஸ்ட்ன்றோம்ல. அப்போ அந்த 20,000ல சப்போஸ் நான் பிக் ஆரோ போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஸ்மால் ஆரோ போனால் என்ன ஆக போகுது, ஈக்குவல் டு 40,000ல ஸ்மால் ஆரோ போனால் என்ன ஆகும், பிக் ஆரோ போனால் என்ன ஆகும். கிரேட்டர் தென் 40,000 60,000 எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டேன். ஸ்மால் ஆரோல இருந்தா என்ன ஆக போகுது, பிக் ஆரோல இருந்தா என்ன ஆக போகுது அப்படிங்கறத பார்க்க போறேன். என்ன ஆக போகுதுன்னா டோட்டல் காஸ்ட் என்ன ஆக போகுது. இப்போ எனக்கு தெரிஞ்சது ரெண்டு காஸ்ட் தான், வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸ்டு காஸ்ட். அப்ப 20,000 40,000 கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்மால் ஆரோவுடைய காஸ்ட் பிக் ஆரோவுடைய கம்மியா இருந்தாதான் நம்ம ஸ்மால் ஆரோ செலக்ட் பண்ணுவோம். ஸோ அப்ப செக் பண்ணி பார்ப்போம் அது கம்மியா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரே தான் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் காஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ வேரியபிள் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் ஆரோல எவ்வளோனா 4 lakhs. எப்படி 4 lakhs சொல்றோம், வேரியபிள் காஸ்ட் ஸ்மால் ஆரோ வந்து ஒரு யூனிட்டுக்கு 20 rupees சொல்லுது. ஸோ 20,000 into 20 4 lakhs. பிக் ஆரோ பொறுத்த வரைக்கும் 10 ரூபா. ஸோ 20,000 into 10 2 lakhs. அதே மாதிரி இங்கே 40,000 யூனிட்ஸ்க்கு 40,000 into 20 8 lakhs. 40,000 into 10 4 lakhs. இங்கே 60,000 into 20 12 lakhs. இங்கே 60,000 into 10 6 lakhs. ஃபிக்ஸ்டு காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் ஆரோவுக்கு 1 lakh, பிக் ஆரோவுக்கு 5 lakhs. So 1 lakh, 5 lakh, 1 lakh, 5 lakh, 1 lakh, 5 lakh. Okay. இப்போ டோட்டல் காஸ்ட் பார்ப்போம். டோட்டல் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் less than 40,000ல 20,000 யூனிட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல வந்து 5 lakhs வருது. அண்ட் பிக் ஆரோ பொறுத்த வரைக்கும் 7 lakhs. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது ஸ்மால் ஆரோடைய காஸ்ட் தான் கம்மியா இருக்கு. நீங்க 40,000 யூனிட்ஸ் கீழே எது எடுத்தாலும் ஸ்மால் ஆரோ தான் கம்மியா இருக்கும். அதுதான் ஐடிபி உங்களுக்கு சொல்ல வருது. ஸோ 40,000 கீழே இருந்தா ஃபிக்ஸ்டு காஸ்ட் கம்மியா உள்ள மாதிரி பிளான்ட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கறத ஐடிபி சொல்ல வருது. அண்ட் 40,000ல இருக்கையில ரெண்டுமே பெஸ்டா தான் இருக்கும். நீங்க ஸ்மால் ஆரோ போலாம் அல்லது பிக் ஆரோ போலாம். ஸோ அதனால ஈக்குவலா தான் இருக்கும். 9 lakhs 9 lakhs. அண்ட் கிரேட்டர் தென் ஐடிபி இருக்கையில உங்களுக்கு எது இதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 lakhs, இது வந்து 11 lakhs. ஸோ எது இதா இருக்கு உங்களுக்கு, பிக் ஆரோ தான் வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐடிபி சொல்ல வர்றது என்னன்னா மோர் தென் 40,000 இருந்தா எதுக்குள்ள போங்க, பிக் ஆரோக்குள்ள போங்க. அதாவது வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் அதிகமா உள்ளதுக்கு போங்க. அதுதான் உங்களுக்கு காஸ்ட் கம்மியா வந்து உங்களுக்கு தரும். அண்ட் லெஸ் தென் ஐடிபி இருந்துச்சுன்னா எதுக்குள்ள போக சொல்றாங்க, ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து கம்மியா இருக்க ஐட்டம்குள்ள போக சொல்றாங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே செல்லிங் பிரைஸ் சேமா இருந்தா தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். அதாவது வந்து ஒரே மாதிரியான ப்ராடக்ட் எந்த லெவல்ல இருக்கலாம், அதாவது ஃபிக்ஸ்டு காஸ்ட் கூட போட்டு அதை தயாரிக்கலாமா, ஃபிக்ஸ்டு காஸ்ட் கம்மியா போட்டு தயாரிக்கலாமா. இப்போ ப்ராடக்ட் என்னது நம்மளுக்கு, வாட்டர் கேன். ஸோ வாட்டர் கேன் வந்து நம்ம எப்படி தயாரிச்சா பெஸ்டா இருக்கும், வாட்டர் கேன் வந்து அதாவது பிளான்ட் பிக் பிளான்ட்குள்ள போலாமா இல்ல ஸ்மால் பிளான்ட்குள்ள போலாமா. அப்போ ஒரே ப்ராடக்ட் வந்து வேற கெப்பாசிட்டியை வச்சு பாக்குறது தான் வந்து ஐடிபி அப்படிங்கிறது வந்து நமக்கு சொல்றாங்க. ஓகே, ஒரே ப்ராடக்ட் அல்லது ஒரே ஐடென்டிபிக்கல் ப்ராடக்ட் அந்த மாதிரி இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ அப்போ இதுல வந்து இது செலக்ட் பண்றோம், இது இல்ல, இது செலக்ட் பண்றோம், இது இல்ல, இது செலக்ட் பண்றோம், சரி இதை செலக்ட் பண்ணல, இதை செலக்ட் பண்றோம். ஓகே ஃபைன். இப்போ இதோடைய லாஜிக் பார்ப்போம், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க, இதுல ஆக்சுவலா நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, இப்போ நம்ம எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் மூவ் ஆகும். ஓகே. ஸோ எப்படி எடுத்த எடுப்புல இப்போ நீங்க ஒரு புது இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையிறீங்க அப்படின்னா வந்து எடுத்த எடுப்புல நீங்க வந்து ஒரு ஹையா வந்து தயாரிக்க மாட்டீங்க. அதே மாதிரி வந்து எடுத்த எடுப்புல ஹையான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா தான் போவோம். ப்ரொவைடர் நீங்க பணக்காரனா இருந்தா டைரக்டா வந்து பெரிய லெவலுக்கு போயிடலாம். பட் ஆனா வந்து இப்ப ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்கிராச்ல இருந்து ஒருத்தர் பிசினஸ் ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் போவாரு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேஜ் வந்து 1 lakh ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுக்க ரெடியா இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் 5 lakh ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுக்க ரெடியா இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஸ்டெப்பா நம்ம வந்து வளர்றது. ஓகே, இப்போ உங்களுக்கு நான் உண்மையிலே ஸ்டார்டிங்லேயே ப்ரொடக்ஷன் டிமாண்ட் 40,000 மேல இருந்தா நீங்க ஸ்ட்ரைட்டாவே செகண்ட் ஸ்டேஜ் போகலாம். பட் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி அந்த அளவுக்கு வந்து டக்குன்னு எடுத்தோன்னே வந்து நீங்க இப்பதான் புதுசா மார்க்கெட்டுக்குள்ள நுழையிறீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜுக்கு வந்து போக மாட்டோம். அந்த அசம்ஷன்ல நான் வந்து இதை சொல்றேன், இந்த லாஜிக் சொல்றேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜுக்கும் உண்டான வித்தியாசம் வந்து நான் இந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த ஸ்டேஜுக்கு போனோம்னா எக்ஸ்ட்ரா நான் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்க்ரிமெண்டலா வந்து நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் அந்த சேஞ்ச் இன் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து 4 lakhs. ஓகே ரைட். இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எப்போ போகலான்றது இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்லிடுச்சு. 40,000க்கு மேல நீ பண்றேன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போன்ட்டு. அது ஏன் 40,000க்கு மேல போனா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இப்போ இந்த ஸ்டேஜோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா 20 rupees வேரியபிள் காஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜோடைய அட்வான்டேஜ் என்னன்னா 10 rupees தான் கொடுக்குறோம். அப்ப இதுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 rupees எனக்கு கம்மியாகும், ஒரு அட்வான்டேஜ் வந்து ஆக போகுது. இந்த 10 rupees அட்வான்டேஜை நம்ம எப்ப என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து அந்த அட்வான்டேஜ் வந்து இந்த இன்கிரிமெண்டல் காஸ்ட் காட்டிலையும் எனக்கு ஜாஸ்தியா இருக்கணும். கரெக்டா? இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப 30,000க்கு வந்து 30,000 யூனிட்ஸ் தான் நான் வந்து சேல் பண்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அங்க 20,000 பார்த்தோம், நான் 30,000 வச்சு சொல்றேன். 30,000 யூனிட்ஸ் தான் சேல் பண்றோம். ஆனா வந்து நான் 30,000 யூனிட் சேல் பண்ணல, எனக்கு இந்த 10 ரூபா அட்வான்டேஜை என்ஜாய் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். விச் மீன்ஸ் நான் 20 rupees வேரியபிள் காஸ்ட்ல விற்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்றேன். நான் 10 rupeesலயே விற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். விச் மீன்ஸ் 10 rupees அட்வான்டேஜ் இருக்கு. அப்ப எனக்கு வந்து நான் வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்றேன். 30,000 யூனிட்ஸ் வித்தாலுமே நான் எதுல இன்வெஸ்ட் பண்றேன்னா செகண்ட் ஸ்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்றேன். செகண்ட் ஸ்டேஜ் என்னது 5 lakhs. அப்ப செகண்ட் ஸ்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால எனக்கு அட்வான்டேஜ் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 10 rupees கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் வந்து 3 lakhs அளவுக்கு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஆனால் இந்த 3 lakhs அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 4 lakhs கொடுத்துருக்கோம். அப்ப எக்ஸ்ட்ராவா கொடுத்தது 4 lakhs. அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு அட்வான்டேஜ் வந்திருக்கு 3 lakhs. ஆனா எக்ஸ்ட்ரா 1 lakh வந்து கொடுத்துதான் நம்ம வந்து அந்த அதாவது 4 lakhs கொடுத்துருக்கோம். அந்த அட்வான்டேஜ் எடுத்தது 1 lakhs வந்து கம்மியா இருக்கு. அப்ப இந்த அட்வான்டேஜ் எனக்கு வந்து அட்வான்டேஜே கிடையாது, எனக்கு லாஸ் ஆகுது. ஓகேவா? அதனால இது எது வரைக்கும் லாஸ் ஆகும்? அப் டு 40,000 யூனிட்ஸ் இருந்தா இன்டூ 10 போட்டா 4 lakhs அளவுக்கு நீங்க அட்வான்டேஜும் எடுக்கலாம், 4 lakhs அளவுக்கு இன்கிரிமெண்டலும் இருக்கலாம். அப்ப 40,000 மேல ஒரு யூனிட் வித்தாலும் கூட அப்ப இருந்து நீங்க அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்ப 40,000 மேல ஒரு யூனிட் இருக்கலே நீங்க 1 lakh அளவுக்கு தான் பிக்சட் காஸ்ட் இன்கர் பண்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அங்க வேரியபிள் காஸ்ட் வந்து இந்த 4 lakhs இன்கிரிமெண்டல் இருக்கு பாத்தீங்களா, இதை விட ஜாஸ்தி ஆயிரும். அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா 40,000க்கு மேல போகல இந்த 4 lakhs மேலேயும் ஜாஸ்தி ஆயிரும். அதனால வந்து நீங்க பிக் ஆரோக்குள்ள வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதான் இந்த ஃபார்முலாவுடைய லாஜிக். ஸோ இன்கிரிமெண்டல் பிக்சடு காஸ்ட்டை இன்கிரிமெண்டல் பெனிஃபிட்டால டிவைட் பண்ணல எவ்வளவு அளவுக்கு அந்த பெனிஃபிட் உடைய வந்து லிமிட் இருக்கு, எதுக்கு மேலதான் அந்த பெனிஃபிட் வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு சொல்லுது. ஓகே, ஸோ நவ் நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 11 பார்ப்போம். Indifference point of the question. The following are cost data for 3 alternatives way of processing the clerical work for cases brought before the LC court system. A, B, C. Monthly fixed cost. Occupancy 15,000, 15,000, 15,000. Maintenance contract dash 5,000, 10,000. Equipment lease 25,000, 1 lakh. Unit variable cost, supplies 40, semi-automatic 80, fully automatic 20, labor 200, 60, 20. Fine. So, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, calculate indifference point, interpret your result. The present case load is 600 cases and it is expected to go up to 850 cases in near future. Which method is most appropriate on cost consideration? Okay, so இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட், அந்த கோர்ட்ல வந்து கிளரிக்கல் ஒர்க்குக்காக 3 மெத்தட் ஆஃப் இது வந்து இருக்கு. ஒன்னு மேனுவல், செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். மேனுவல்னு சொல்லல நம்மளுக்கு வந்து கண்டிப்பா பிக்சடு காஸ்ட் கம்மியா இருக்கும், பிகாஸ் மிஷின் எதுவுமே நம்ம வச்சிருக்க மாட்டோம். மிஷின் வச்சிருந்தாலும் அதுக்கான மெயின்டெனன்ஸ், அதுக்கான ஸ்பேஸ் ஆக்குபென்சி, அதுக்கான ரெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதுல வந்து மிஷின் கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி மேனுவல்ங்கிறதுனால ஜஸ்ட் வேரியபிள் காஸ்ட் கூட இருக்கும், ஆக்குபென்சி காஸ்ட் மட்டும்தான் வந்து இதுல வந்திருக்கு. செமி ஆட்டோமேட்டிக் சொல்லல எக்யூப்மெண்ட் வாங்கினதுக்கான லீஸும் மெயின்டெனன்ஸும் பிக்சட் காஸ்ட்ல எக்ஸ்ட்ராவாக வருது. ஆனா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் வந்து கம்மியா இருக்கு. வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட். ஓகே, ஏன்னா நம்ம ஃபார்முலால வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் தான் எடுப்போம். ஆனா இங்க வந்து 2 வேரியபிள் காஸ்ட் இருக்கு, 2 வேரியபிள் காஸ்டோடைய பெர் யூனிட் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ ஏ பொறுத்த வரைக்கும் 240 ஆயிருக்கு, லேபர் 200, சப்ளைஸ் 40, அண்ட் செமி ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் லேபர் 60, சப்ளைஸ் 80. ரைட். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் பாருங்க பிக்சட் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, 1,10,000, 15,000. ஆனா வேரியபிள் காஸ்ட் பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, 20 + 20 40 தான் இருக்கு. ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ இது 3க்கும் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல 2 வச்சுதான் பார்த்தோம். ஒன்னு பிக் ஆரோ, இன்னொன்னு ஸ்மால் ஆரோ. பிக் ஆரோ ஸ்மால் ஆரோல எந்த பாயிண்ட் வரைக்கும் பிக் ஆரோ ஸ்மால் ஆரோக்குள்ள இருக்கலாம், எந்த பாயிண்ட்டுக்கு மேல பிக் ஆரோக்குள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி டெசிஷன் எழுதான் போனோம்.
இப்போ 3 இருக்கே இதை என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பேசுறோம். 3 இருக்கையில 2 விதமா சுச்சுவேஷனா அனலைஸ் பண்ணலாம். ஒன்னு இண்டிபெண்டன்ட், இன்னொன்னு வந்து டிபெண்டன்ட் சுச்சுவேஷன். இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இண்டிபெண்டன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏக்கு வந்து 2 இன்ஃபர்மேஷனும் தெரியாது, எய்தர் பி அல்லது சி மட்டும் தான் தெரியும். இப்ப ஏவா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பி இருக்காருன்னு தெரியும் அல்லது சி இருக்காருன்னு தெரியும். 2 பேருமே இருக்காங்கன்றது தெரியாது. அப்படி அனலைஸ் பண்ணல நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்னு ஏக்கு வந்து பி தெரிஞ்சா என்னது, ஏக்கு வந்து சி தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு. இப்ப ஏக்கு பி தெரிஞ்சா ஒரு பாயிண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் வரைக்கும் ஏவா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பிக்குள்ள போற மாதிரி இருக்கும். இப்ப ஏக்கு சி தான் தெரியுது அப்படின்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் வந்து ஏக்குள்ள இருக்கும், அதுக்கப்புறம் சிக்குள்ள போகும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ட் சொல்லிட்டு இருக்கப்ப அதுக்கப்புறம் டிபெண்டன்ட்ல வரேன். இதே மாதிரி பி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பிக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எய்தர் வந்து சி இருக்காரு இல்லாட்டி ஏ இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி சி இருக்குன்னா அவருக்கும் தெரிஞ்சது ரெண்டே ஒண்ணுதான், ஒன்னு ஏ இருப்பாரு இல்லாட்டி பி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. அப்ப அனலைசிஸ் ஏ ஆர் பி, இல்ல அப்படின்னா ஏ ஆர் சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா வந்து பி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏ ஆர் பி ஆல்ரெடி சொல்லிட்டேன், பி ஆர் சி வந்து இருக்கும். சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வைஸ் வெர்சா அந்த மாதிரி இருக்கும். அப்ப ஏதாச்சும் ஒரு இது வந்து ஒரு இது கூட தான் அனலைஸ் பண்ண முடியும், டோட்டலா வந்து பண்ண முடியாது. இப்போ 3 டிபெண்டன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏ பி சிக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா, மூணுமே வந்து இப்போ கோர்ட்டுக்கு தெரியுது. மேனுவல் சிஸ்டம் இருக்கு, செமி ஆட்டோமேட்டிக் இருக்கு, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குன்றது தெரியுதுன்னா ஸ்டேஜ் வைஸ் தான் அவங்க போவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் வந்து ஏல இருப்பாங்க, அதுக்கு மேல வந்து பிக்குள்ள போயிடுவாங்க, அதுக்கப்புறம் பில ஒரு பாயிண்ட் வரைக்கும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் சில போயிடுவாங்க. இதுக்கு பேரு டிபெண்டன்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா கொஸ்டின்ல எதுவும் கொடுக்கல அப்படின்னா உங்க ஆன்சர் டிபெண்டன்ட் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இண்டிபெண்டன்ட் சிச்சுவேஷனா இருக்குன்னா நம்ம வந்து ஆன்சர் எடுத்துடணும். ஏக்கும் பிக்கும் கம்பாரிசனா இருந்தா இது வரைக்கும் ஏக்குள்ள இருக்கணும், அதுக்கப்புறம் பிக்குள்ள இருக்கணும். பிக்கும் சிக்கும் கம்பாரிசன் இருக்குன்னா இது வரைக்கும் பிக்குள்ள இருக்கணும், அதுக்கு மேல சிக்குள்ள இருக்கணும். ஏக்கும் சிக்கும் கம்பாரிசன் இருக்குன்னா இது வரைக்கும் ஏக்குள்ள இருக்கணும், அதுக்கு மேல சிக்குள்ள இருக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்க ஆன்சர் எழுதணும் எப்ப இண்டிபெண்டன்ட் சிச்சுவேஷனா இருக்கல. டிபெண்டன்டா இருக்கல ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போகும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஏ, இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் பி, இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் சி, அந்த மாதிரி வந்து போகும். ஓகே, ஸோ நம்ம ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து இண்டிபெண்டன்ட்ல வந்து டேபிள் போட்டுறேன். டேபிள் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம வந்து டிபெண்டன்ட்ல வந்து ஆன்சர் பண்ணுவோம். ரைட்டா? ஓகே ஃபைன். பாருங்க, இப்போ நான் என்ன பண்றேன்னா இண்டிபெண்டன்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் போட்டிருக்கேன், ஆன்சர் பண்ண போறது டிபெண்டன்ட்ல பண்ண போறேன். ஸோ ஏ அண்ட் பி ஃபர்ஸ்ட் வந்து இருக்கு, அப்புறம் பி அண்ட் சி, அதுக்கப்புறம் ஏ அண்ட் சி. ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பிக்கு அனலைஸ் பண்ணுவோம். டிஃபரன்ஸ் இன் ஃபிக்ஸ்டு காஸ்ட். இப்போ ஏ அண்ட் பிக்கு உள்ள டிஃபரன்ஸ் இன் ஃபிக்ஸ்டு காஸ்ட் பாருங்க. பில எவ்வளவு டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்கு? 25,000, 5,000, 15,000, 45,000 டோட்டலா ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்கு. ஏல எவ்வளவு ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்கு? 15,000 இருக்கு. அப்போ 45,000 மைனஸ் 15,000 30,000. ஓகே, நெக்ஸ்ட் வேரியபிள் காஸ்ட் பாருங்க. ஏல எவ்வளவு இருக்கு? 240 இருக்கு. பில எவ்வளவு இருக்கு? 140 இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் இன் வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு இருக்கு? 100 rupees. See, 240 minus 140 equal to 100. நல்லா பாருங்கப்பா, மேல பாருங்க. பிக்சடு காஸ்ட்ல எது அதிகமா இருந்துச்சு? பி. எது கம்மியா இருந்துச்சு? ஏ. எது அதிகமா இருக்கோ அதை முன்னாடி போடுறோம், எது கம்மியா இருக்கோ அதை பின்னாடி போடுறோம். வேரியபிள் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் எது அதிகமா இருந்துச்சு? ஏ. எது கம்மியா இருந்துச்சு? பி. அப்ப பிக்சடு காஸ்ட்டுக்கு அப்படியே கிராஸ்ல தான் வந்து வேரியபிள் காஸ்ட் வரணும். பிகாஸ் பிக்சடு காஸ்ட் கம்மியா இருந்தா வேரியபிள் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப டினாமினேட்டர்ல போடல இந்த மாதிரி போடணும். மாத்தி போட்டுறாதீங்க. மாத்தி போட்டா என்ன ஆகும்னா மைனஸ் சொல்லிட்டு ஆன்சர் வரும். மைனஸ் சொல்லி ஆன்சர் வரக்கூடாது, அதனால வந்து உங்க ஆன்சர் தப்பாயிடும். ஓகே, ஸோ மாத்தி போட்டுறாதீங்க, கரெக்டான அந்த ஃபார்மேட்ல போடுங்க. ஓகே, ஸோ எது வந்து ஜாஸ்தியா இருக்குமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் இதுல போடுங்க. ஓகே, இது சொல்றேன் பிகாஸ் பின்னாடி இருக்க சம்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து உங்களை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக சொல்றேன். பிக்சடு காஸ்ட் ஜாஸ்தியா இருந்தா வேரியபிள் காஸ்ட் கம்மியா இருக்கும். ஸோ அது வந்து டினாமினேட்டர்ல கிராஸ் ஆப்போசிட்ல வரும். அண்ட் பிக்சடு காஸ்ட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா வேரியபிள் காஸ்ட் கம்மியா இருக்கும். அப்படியே அதுவும் வந்து இந்த சைடுல கிராஸ் ஆப்போசிட்ல வரும். ஓகே, ஸோ அப்போ பாருங்க, இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் 30,000 divided by 100 which is equal to 300 cases. அப்ப ஏ அண்ட் பிக்கு மட்டும் கம்பேரிசன் பண்ணல, அப் டு 300 வரைக்கும் எது பிக்சடு காஸ்ட் கம்மியா இருக்கு? ஏ. பிக்சடு காஸ்ட் கம்மியா இருக்கிறதுக்குள்ளே இருக்கலாம், ஏக்குள்ள இருக்கலாம்.
அதுக்கப்புறம் 300க்கு மேல போயிடுச்சுன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் ஜாஸ்தியா உள்ளதுக்குள்ள போகலாம். ஸ்மால் ஆரோ பிக் ஆரோ மாதிரி தான். ஃபிக்ஸட் காஸ்ட் ஜாஸ்தியா எதுல இருக்கு, பில இருக்கு, அதுக்குள்ள போகலாம். அண்ட் இப்ப பி அண்ட் சி பார்ப்போம். சில எவ்வளவு டோட்டலா ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கு, 1 lakh plus 10,000 plus 15,000, 1,25,000 இருக்கு. இதுல வந்து 45,000. ஸோ 1,25,000 minus 45,000 equal to 80,000. வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு இருக்கு, 40 இருக்கு, இங்க 140 இருக்கு, again 100 rupees. ஸோ 140 minus 40 equal to 100. again change in இது பண்ணல, 80,000 divided by 100 which is equal to 800 cases. அப்ப என்ன சொல்றாங்க, B and C மட்டும் நீங்க கம்பேர் பண்றீங்க அப்படின்னா up to 800 வரைக்கும் B குள்ள இருக்கலாம், அதுக்கு மேல C குள்ள இருக்கலாம். இப்ப A and C பார்ப்போம். A ஓடியது வந்து 15,000, C ஓடியது 1,25,000. So 1,25,000 minus 15,000 equal to 1,10,000. and variable cost வந்து இங்க 40, அங்க 240, which means the 200 rupees வந்து வித்தியாசம் வரும். So 240 minus 40 equal to 200. and இதோட எது பாத்தீங்கன்னா 1,10,000 divided by 200 போட்டீங்கன்னா 550 cases. அப்ப A and C க்கு கம்பேர் பண்ணல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, less than 550 cases இருந்தால் A குள்ள இருக்கலாம், 550 cases மேல போச்சுன்னா C குள்ள போகலாம். அப்ப இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கம்பேரிசன் வந்து இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப டிபெண்டன்ட்டா இருந்தா எப்படி பண்றது, அப்ப டிபெண்டன்ட்டா இருந்தா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் போகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் A, செகண்ட் ஸ்டேஜ் B, அதுக்கப்புறம் C. அப்ப என்ன பண்ணணும் பாருங்க, up to 300 cases வரைக்கும் A குள்ள இருக்கலாம். 300 cases இருக்கல A or Bங்கிற மாதிரி நமக்கு சாய்ஸ் வந்துடும். and 300 தாண்டேல 300ல இருந்து 800 வரைக்கும் யாரு கேரி அவுட் பண்றாங்க, B கேரி அவுட் பண்ணிக்கலாம். பிகாஸ் up to 300 யார் இருக்காங்க, A. and 300 to 800 வரைக்கும் யார் இருக்காங்கன்னா B இருக்காங்க. 800க்கு மேல தான் யாருக்குள்ள போலாம், C குள்ள. அப்ப A and C வந்து நாக் அவுட் பண்ணிருங்க. A and B and C பார்க்கல up to 300 வரைக்கும் A பெஸ்டா இருக்கு, 300க்கு மேல B பெஸ்டா இருக்கு. ஆனா Bயுமே எது வரைக்கும் தான் பெஸ்டா இருக்குன்னா 800 வரைக்கும் பெஸ்டா இருக்கு. அதுக்கப்புறம் யார் பெஸ்டா இருக்காங்கன்னா C பெஸ்டா இருக்காங்க. ஓகே, ஸோ அப்பனா ஆன்சர் எப்படி எழுதலாம் பாருங்க. ஸோ இந்த டெசிஷன் வந்து இண்டிபெண்டா இருக்கையில தான் நம்ம பண்ண முடியும். விச் மீன்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்லிங்கடா இல்லாதப்ப இந்த இதுக்குள்ள போக முடியும். டிபெண்டா இருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இப்ப நான் சொன்னது வந்து சொல்லுவாங்க. கேசஸ் லெஸ் than 3 னா ஆல்டர்னேட்டிவ் A, equal to 300 னா A or B, greater than 300 but less than 800 னா ஆல்டர்னேட்டிவ் B, equal to 800 னா B or C, and greater than 800 னா C. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து, if the present case load is 600 cases and it is expected to go up to 850 cases in near future, which method is most appropriate on cost consideration? அதாவது இப்ப இருக்க லோடு வந்து 600 இருந்துச்சுன்னா எது பெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. 600 இருந்தா 300க்கு மேல இருக்கு, 800 கீழ இருக்கு, B பெஸ்ட். 850 போச்சுன்னா C பெஸ்ட். ஓகே, ஸோ அதான் இங்க ஆன்சர். present case load is 600, therefore alternative B is suitable. As the number of cases is expected to go up to 850 cases, alternative C is most appropriate. Okay, so இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை வந்து ஸ்னாப் எடுத்துக்கோங்க அல்லது காப்பி பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் இதையும் பாஸ் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி காப்பி பண்ணுங்க, இல்லை ஸ்னாப் எடுத்துக்கோங்க. ஓகே, ஓ நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். அந்த பாஸ் பண்ணி செகண்ட் நான் எடுத்துட்டேன், ஸ்லைடில் பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கேன். ஸோ ஒரு சின்ன லாஜிக் நான் விட்டுட்டேன், அதை நான் அப்போ சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ நான் சொன்ன லாஜிக் வந்து என்ன அப்படின்னா, என்ன மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்ல என்ன பார்த்தோம்னா, சேஞ்ச் in fixed cost divided by change in variable cost per unit தான் IDP அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரைட்டா? ஸோ இதோடைய லாஜிக் என்ன அப்படின்னா வந்து, ஃபிக்ஸடு காஸ்ட் அதாவது 5 lakhs கூட இருக்குன்னா, 5 lakhs இங்கே இருக்குன்னா, மைனஸ் 1 lakh இப்படி இருக்குன்னா, அதாவது நான் அந்த ஆரோடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 1 lakhக்கு அப்படியே கிராஸ் ஆப்போசிட்ல என்ன வரும், 20 வரும். இந்த கிராஸ் ஆப்போசிட்ல 10 வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ சில சிச்சுவேஷன்ல இது 5 lakh ஆனாலும் இந்த வேரியபிள் காஸ்ட் கூட இருக்கும், 10 இருக்காது, 30 இருக்கும். ஓகே,
ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருக்குனால் நம்மளுக்கு ஐடிபி வராது. அதாவது நம்மளுக்கு 10 rupees இருக்கணும். இந்த வேரியபிள் காஸ்ட்டை விட, அதாவது ஃபிக்ஸடு காஸ்ட் கம்மியா இருக்கையில வேரியபிள் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கணும், ஃபிக்ஸடு காஸ்ட் ஜாஸ்தியாக வேரியபிள் காஸ்ட் கம்மியாகணும். அது கூடிக்கிட்டே இருக்குன்னா உங்க டயக்ராம் எப்படி இருக்குன்னு அர்த்தம்னா, ஒரு காஸ்ட் இப்படி போயிட்டே இருக்கு, இன்னொரு காஸ்ட் இப்படி போயிட்டே இருக்கு. இது ரெண்டும் எந்த காலகட்டத்திலையும் இன்டர்செக்ட் பண்ணாம போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் எப்போ வரும்? ஒரு இது இப்படி போகுது, இன்னொன்று வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதை கட் பண்ணி இப்படி போகுது. இப்படி இருக்கையில தான் இது ஐடிபி அப்படின்னு சொல்ல முடியும். ரைட்டா? ஸோ இந்த ஒரு லாஜிக் வந்து நான் ஐடிபியோடைய கான்செப்ட் சொல்லல, மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை மறந்துடாதீங்க. அதாவது வேரியபிள் காஸ்ட் கூட வச்ச மாதிரி கொடுத்துட்டாங்க, ஃபிக்ஸடு காஸ்ட் கூடியும் வேரியபிள் காஸ்ட் கூட இருக்கு அப்படின்னா இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் ஒர்க் ஆகாது. ஸோ நோ இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் தான் சொல்யூஷன் வரும். ஓகே, அப்போ ஒன் வேர்ட்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஃபிக்ஸடு காஸ்ட் கூட வேரியபிள் காஸ்ட்டும் கூட இருக்கு. இஸ் தேர் எனி ஐடிபி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்க ஆன்சர் நோ ஐடிபி வில் பி எக்ஸிஸ்டட் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் 12 போகலாம். கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. XY Limited makes two products X and Y whose respective fixed costs are F1 and F2. You are given that the unit contribution of Y is 1/5 less than the unit contribution of X. That the total of F1 and F2 is 1,50,000. That the break-even point of X is 1,800 units. For BEP of X, F2 is not considered, and that 3,000 units is the indifference point between X and Y. That is, X and Y make equal profits at 3,000 units. Unit volume. Considering their respectively fixed cost, there is no inventory buildup as whatever is produced is sold. Required. Find out the value F1 and F2 and unit contribution of X and Y. So, in the question quite ஒரு 5 மார்க்ஸுக்கு வந்து ஃபைனல் அட்டம்ப்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க மார்க் டெஸ்ட் பேப்பர்ல. ஸோ அந்த கொஸ்டின் வந்து இப்போ உங்களுக்கு இன்டர் சிலபஸ்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒரு 1 minute டைம் தரேன். அண்ட் நான் வீடியோலாம் எதுவும் பாஸ் பண்ணி எல்லாம் 1 minute எடுத்துக்கிற வேண்டாம். நல்லா 1 minute வந்து ஃபுல்லாக பாருங்க. பிகாஸ் லைவ் கிளாஸ் சப்போஸ் பார்க்குறதா இருந்தால் அந்த 1 minute உங்களுக்கு தேவை. நம்பர்ஸ்ல ஸ்ட்ராங் ஆகுங்க, எங்கெங்க என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஐடியா பண்ணுங்க எப்படி இந்த சம்மை வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. Okay, your time starts now. கொஸ்டின் வாசிச்சு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்பர்ஸ் கொஞ்சம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிஃபோர் ப்ரொசீடிங் திஸ் கொஸ்டின், இந்த கொஸ்டின்ல சின்னதாக ஒரு லாஜிக் வந்து ஒளிஞ்சிருக்கு. அந்த லாஜிக்கை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ்ல நான் போறேன். ஸோ இந்த லாஜிக் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ 2 ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து ஆக்சுவலாக இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். 2 ப்ராடக்ட்னா அது வந்து சேம் ப்ராடக்டாக தான் இருக்கும். மேபி ஐடென்டிஃபைபிள் இன்
வெவ்வேறு நேம்ஸ் இருக்கும், ஐடென்டிஃபைபிள் பை அதர் நேம்ஸ். ஸோ இப்போ ஆரோ பிளான்ட்ல இருந்து தயாரிச்ச வாட்டர் கேனே வச்சுக்கோங்களேன், அது ஒரு கம்பெனி, இது ஒரு கம்பெனியா இருக்கலாம். ஆனா வந்து ப்ராடக்ட் வந்து அதே தான், வாட்டர் தான். ஸோ அப்போ ப்ராடக்ட் வந்து சேம் ஐடென்டிக்கல் ப்ராடக்ட்டுக்கு தான் நம்ம வந்து இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் எடுக்க முடியும். அப்போ கண்டிப்பா இதோடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து சேமா தான் இண்டஸ்ட்ரியில இருக்கும். ஓகே, லெட்ஸ் சே எக்ஸுக்கு வந்து ஒரு 100 rupees, ஒய்யும் வந்து அப்போ 100 rupees தான் இருக்கும். ஓகே, வேரியபிள் காஸ்ட்ல தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதோடைய வேரியபிள் காஸ்ட் வந்து ஒரு 17 வச்சுக்கோங்களேன், இதோடைய வேரியபிள் காஸ்ட் வந்து ஒரு 60 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் எவ்வளவு வரும்? 30 அண்ட் இது வந்து 40. இப்ப யோசிச்சு பாருங்க, 70 60 எதோடைய பிக்ஸ்டு காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும்? எக்ஸுக்கா ஒய்க்கா? கரெக்டா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. பிக்ஸ்டு காஸ்ட் கண்டிப்பாக ஒய்க்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். ஒய் பிகாஸ் வேரியபிள் காஸ்ட் வந்து இதுக்கு வந்து என்னவா இருக்கு? கம்மியாக இருக்கு. அப்ப இதுக்கு பிக்ஸ்டு காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதோடைய பிக்ஸ்டு காஸ்ட் 50,000 வச்சுக்கிறேன். எல்லாமே எக்ஸாம்பிள், XY அங்க இருக்கு, இது எல்லாமே நான் என்னுடைய எக்ஸாம்பிள், என்னுடைய நம்பர். எதுக்கு வந்து பிக்ஸ்டு காஸ்ட் கம்மியா இருக்கும்? எக்ஸுக்கு கம்மியா இருக்கும். பிகாஸ் வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு இருக்கு? ஜாஸ்தியா இருக்கு. கம்பேர் டு ஒய் வந்து இதுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கு. அப்ப ஆப்வியஸா இதுக்கு வந்து என்னவா இருக்கும்னா பிக்ஸ்டு காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40,000. ஓகே, அப்ப இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்ல நம்ம என்ன போடுவோம்? சேஞ்ச் இன் பிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் பிக்ஸ்டு. இது அப்ப எதோடைய பிக்ஸ்டு காஸ்ட் ஃபர்ஸ்ட் வரும்? பிக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் ஒய். எதோடைய பிக்ஸ்டு காஸ்ட் வந்து செகண்டா வரும்? பிக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை வேரியபிள் காஸ்ட். எதோடையது ஃபர்ஸ்ட் வரும்? எக்ஸ் உடையது, வேரியபிள் காஸ்ட் ஆஃப் எக்ஸ். எதோடையது செகண்ட் வரும்? வேரியபிள் காஸ்ட் ஆஃப் ஒய். ஓகே, அப்போ பிக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் ஒய் இங்க வரையில, வேரியபிள் காஸ்ட் இங்க வருது, பிக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் எக்ஸ் வரையில இங்க வந்துருது. ஓகே, பாருங்க சேஞ்ச் இன் வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு இருக்கு? 10 ரூபா இருக்கு. சாரி, சேஞ்ச் இன் வேரியபிள் காஸ்ட் வந்து 10 ரூபா இருக்கு. சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கு? 10 ரூபா தான் இருக்கு. அப்ப இந்த கொஸ்டின்ல வேரியபிள் காஸ்ட் எனக்கு எங்கேயுமே கொடுக்கல. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்ட்ரிபியூஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் நம்ம என்ன சொல்லலாம்? சேஞ்ச் இன் வேரியபிள் காஸ்ட். ஆனா கான்ட்ரிபியூஷன் பாருங்க எப்படி இருக்கு, மாத்தி இருக்கு. நம்ம என்ன பார்த்தோம்? பிக்ஸ்டு காஸ்ட் அதிகமா உள்ளதுக்கு வேரியபிள் காஸ்ட் கம்மியா இருக்கும், பிக்ஸ்டு காஸ்ட் வந்து கம்மியா இருக்கிறதுக்கு வேரியபிள் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப வேரியபிள் காஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா எனக்கு கான்ட்ரிபியூஷன் குறையுது, வேரியபிள் காஸ்ட் கம்மியா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் கூடுது. அதனால இங்க வைஸ் வெர்சாலாம் வராம ஸ்ட்ரைட்டாவே வருது. பிக்ஸ்டு காஸ்ட் கம்மியா உள்ளதுக்கு கம்மியான கான்ட்ரிபியூஷன், பிக்ஸ்டு காஸ்ட் ஜாஸ்தியா உள்ளதுக்கு ஜாஸ்தியான கான்ட்ரிபியூஷன். அப்ப நீங்க இந்த இடத்துல வேரியபிள் காஸ்ட மாத்தி போட்ட மாதிரி கான்ட்ரிபியூஷனை மாத்தி போட தேவையில்ல. வேரியபிள் காஸ்ட் ஆஃப் ஒய் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டாலே போதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து மாத்தி போட தேவையில்ல. சாரி, வேரியபிள் காஸ்ட்ன்ற கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ். ஓகே ஃபைன். அப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, சேஞ்ச் இன் வேரியபிள் காஸ்ட் வந்து சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷனும் சொல்லலாம். ஆனா சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் சொல்லல, வேரியபிள் காஸ்ட வைஸ் வெர்சா போட்ட மாதிரி கான்ட்ரிபியூஷனை வைஸ் வெர்சா போடக்கூடாது. பிகாஸ் கான்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரைட்டாவே அப்படியே இருக்கும். பிக்ஸ்டு காஸ்ட் ஹையரா உள்ளதுக்கு ஹையரான கான்ட்ரிபியூஷன் இருக்கும், பிக்ஸ்டு காஸ்ட் கம்மியா உள்ளதுக்கு கம்மியான கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் இருக்கும். அதனால அதை ஸ்ட்ரைட்டாவே போட்டா போதும். நம்ம இந்த கொஸ்டின்ல என்ன பார்க்க போறோம்னா, கான்ட்ரிபியூஷன் வந்து தான் கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன்ல, வேரியபிள் காஸ்ட் கொடுக்கல. அதனால வந்து நம்ம இந்த சம்ம வந்து ப்ரொசீட் பண்ணல, கான்ட்ரிபியூஷன் வச்சு ப்ரொசீட் பண்ண போறோம். கான்ட்ரிபியூஷனை நம்ம மாத்தி போட்டு எடுக்கக்கூடாது. ரைட்டா? ஓகே, இப்போ பார்ப்போம். உங்க கொஸ்டின் நம்பர் 12 எடுங்க. ஸோ 12 வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம வந்து பிபிடியில் வந்து டெரைவ் பண்றேன். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸுக்கு ஸ்மால் எக்ஸ் வச்சுக்கிறேன், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஒய்க்கு ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லல, எக்ஸ்ன்னு நம்ம சொல்ல போறோம்.
yன்னு சொல்லல y ஸ்மால் yன்னு சொல்ல போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ F1 F2ங்கிறது அதோடைய ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஸோ யூனிட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் y செகண்ட் லைன்ல படிக்கிறப்ப யூனிட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் y இஸ் 1/5 லெஸ் தென் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் x. அப்போ y எவ்வளோ இருக்குன்னா x எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட 1/5 கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா இது எவ்வளவு இருக்கும்? 4/5x இருக்கும். ஓகே, அப்ப பாருங்க y equal to x minus 1/5 of x அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 1/5 of x ன்னு சொல்லல, x divided by 5 ன்னு சொல்லலாம். 5x minus x வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும்? 4x/5 ஆயிரும். அப்ப y equal to 4x/5. ஓகே, ஸோ இது ஒரு ஈக்குவேஷனா நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் நான் என்ன செய்யறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்ட் லைன்ல பாருங்க, டோட்டல் ஆஃப் F1 and F2 1,50,000 இது ஒரு பார்ட். இதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க? பிரேக் ஈவன் பாயிண்ட் ஆஃப் x is 1800 units. For break even point of x, F2 is not considered, which means F2ங்கிறது x உடைய ஃபிக்ஸ்டு காஸ்ட் கிடையாது. அப்ப எதை கன்சிடர் பண்ணிருக்காங்க? பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு F1 கன்சிடர் பண்ணிருக்காங்க. அப்ப F1 தான் x கூடிய ஃபிக்ஸ்டு காஸ்ட். அப்ப பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபார்முலா என்னது? ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன். ரைட்டா? கான்ட்ரிபியூஷன் ஆஃப் x. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் x நம்ம என்னன்னு சொல்றோம்? ஸ்மால் x ன்னு சொல்றோம். அப்ப இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா F1 டிவைடட் பை x ஈக்குவல் டு பிரேக் ஈவன் பாயிண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1800 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இதை இப்படியே போட்டுடலாம். F1 டிவைடட் பை x ஈக்குவல் டு 1800 யூனிட். அப்ப இதை அடுத்து டெரைவ் பண்ணல F1 ஈக்குவல் டு 1800 x ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஈக்குவேஷன் 2. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதே தேர்ட் லைன்ல F1 and F2 உடைய டோட்டல் வந்து 1,50,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து சால்வ் பண்றோம். F1 பிளஸ் F2 வந்து என்னன்னு சொல்றோம்? 1,50,000. ஸோ F2 நான் என்னன்னு சொல்றேன்னா 1,50,000 மைனஸ் F1. ஆல்ரெடி F1 நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 1800x ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப F2 என்ன சொல்லலாம்? 1,50,000 மைனஸ் 1800x. அடுத்து பாருங்க, இது வந்து ஈக்குவேஷன் 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்த் லைன்ல பாருங்க, 3000 units is the indifference point between x and y. So 3000 unitsல தான் x and y வந்து indifference இருக்கு, which means x and y உடைய total cost அந்த இடத்துல சேமா இருக்கு and profitடும் obviously சேமா இருக்கும், because x and y identical product ன்னு சொல்லல, selling price சேமா இருக்கல, profitடும் சேமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா F1 minus F2 divided by x minus y. Okay, equal to 3000 units ன்னு சொல்றோம். ஓகே, இதுல வந்து சில விஷயங்கள் நான் கிளாரிஃபை பண்ணணும். என்ன நான் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்ங்கிறது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ், ஒய்ங்கிறது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒய். ஓகே, நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? எது மேல வந்து போட்டிருக்கோமோ வேரியபிள் காஸ்டா இருந்தா வைஸ் வர்ஸா வரும், கான்ட்ரிபியூஷனா இருந்தா ஸ்ட்ரைட்டாவே வரும். ஸோ எக்ஸ் உடைய ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்னது? F1. அதனால அதுக்கு நேரம் ஸ்ட்ரைட்டாவே எக்ஸ் நான் போட்டிருக்கேன். F1க்கு நேரம் ஸ்ட்ரைட்டா எக்ஸ் போட்டிருக்கேன். அப்ப F2ங்கிறது y உடைய ஃபிக்ஸ்டு காஸ்ட், F2க்கு நேரம் நம்ம எதை போட்டிருக்கோம்? y போட்டிருக்கோம். கிராஸா நான் பண்ணல. வேரியபிள் காஸ்டா இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? y மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டிருப்பேன். பிகாஸ் வேரியபிள் காஸ்ட் வந்து வைஸ் வெர்ஸா வரணும். ஓகே, இது கான்ட்ரிபியூஷனால ஸ்ட்ரைட்டாவே நான் போட்டிருக்கேன். ஃபைன். இதுல நீங்க இன்னொரு டவுட் கேட்கலாம், சார் F1 தான் எப்படி வந்து காஸ்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். சரி, நான் இங்க வந்து காஸ்ட் அதிகமா இருக்கு, காஸ்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லி எல்லாம் போடல. எனக்கு தேவை கான்ட்ரிபியூஷனா இருந்தா ஸ்ட்ரைட்டா போடணும், வேரியபிள் காஸ்டா இருந்தா மாத்தி போடணும். அப்படி மாத்தி போட்டு இல்ல வந்து ஸ்ட்ரைட்டா போட்டேன்னா, இப்ப சப்போஸ் F1 வந்து லோயரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க எனக்கு நியூமரேட்டர் என்ன ஆகும்? மைனஸ்ல வரும். அதே அதுக்கேத்த மாதிரி டினாமினேட்டரும் மைனஸ்ல வரும், பிகாஸ் F1க்கு நேரம் எக்ஸ் போட்டிருக்கேன். இப்ப F1 கம்மியா இருந்தா எனக்கு கான்ட்ரிபியூஷனும் கம்மியா இருக்கும். அப்ப கீழேயும் மைனஸ் வரும், மேலேயும் மைனஸ் வரும். ஆன்சர் எந்த விதத்திலையும் எஃபெக்ட் பண்ணாது. அதனால வந்து மைனஸ் பிளஸ்ல வந்து சிம்பால் மாறிடக்கூடாது. சிம்பால் மாறிச்சுன்னா எனக்கு வந்து நீங்க இதே நம்பர்ஸா இருந்துச்சுன்னா நீங்க சுதாரிச்சுக்கிடுவீங்க. இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வேரியபிளா இருக்கு, எக்ஸ், ஒய், F1, F2 இருக்கு. அதனால சிம்பால் வந்து உங்களுக்கு வந்து இதாயிடக்கூடாது. ஸோ பிளஸ்ல வந்தாதான் உங்களுக்கு கரெக்டா வரும். பிகாஸ் நம்ம மைனஸ் 3000 யூனிட்ஸ் போடல, பிளஸ் 3000 யூனிட்ஸ் போட்டிருக்கோம். அதனால எனக்கு கீழே இருக்கிறது வைஸ் வெர்ஸா வருதா ஸ்ட்ரைட்டா வருதாங்கிறது தான் மேட்டர். அதனால வந்து நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா போட்டாலும் சரி, வைஸ் அதாவது வேரியபிள் காஸ்ட் இருந்துச்சுன்னா வைஸ் வெர்ஸாவா போடணும். அப்படி போட்டீங்கன்னா ஸ்மால் பிக்குங்கிறதுக்குலாம் இங்க வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து டிஃபரன்ஸ் வந்து கொடுக்காது. பிகாஸ் நீங்க வந்து பிக் இது மேல போட்டீங்கன்னா கீழேயும் வந்து பெரிய அமௌண்ட் தான் வரும், பிளஸ்ல தான் வரும்.
மேல மைனஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இந்த கரெக்டா ஸ்ட்ரைட்டா எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து மைனஸ் வரும். அப்ப மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிட்டு 3000 யூனிட் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஓகே, நான் சொல்றது வந்து உங்களுக்கு நான் இந்த ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு திரும்ப இந்த பாட்டுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நீங்க ஸ்ட்ரைட்டா வரதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. கான்ட்ரிபியூஷனா இருந்தா ஸ்ட்ரைட்டா வரணும், வேரியபிள் காஸ்டா இருந்தா வைஸ் வெர்சா வரணும். ஓகே, ஸோ ஃபர்தரா ப்ரொசீட் பண்றேன். நம்பர்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் திரும்ப வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்போ பாருங்க, இதான் வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். f1 மைனஸ் f2 டிவைடட் பை x மைனஸ் y ஈக்குவல் டு 3000 இருக்கு. ஸோ f1க்கு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், 1800x மைனஸ் f2க்கு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், 1,50,000 மைனஸ் 1800x, அதையும் நம்ம போட்டுறோம். x வந்து அப்படியே xன்னு வச்சுக்கிறோம். yக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஈக்குவேஷன் 1ல 4x டிவைடட் பை 5 எடுத்திருக்கோம். ஓவராலா ஈக்குவல் டு 3000 யூனிட். இப்போ நம்ம என்ன பண்றோம், மைனஸ் வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணல, அது என்ன ஆயிரும், மைனஸ் 1,50,000 ஆகும். மைனஸ் மைனஸ் 1800x வந்து பிளஸ் 1800x ஆயிரும். இங்க ஒரு 1800x இருக்கு, அப்புறம் பிளஸ் 1800x இருக்கு. ரெண்டையும் ஆட் அப் பண்ணீங்கன்னா 3600x மாறிடும். மைனஸ் 1,50,000 கீழே என்ன ஆயிருது, 4x டிவைடட் பை 5 இருக்குது, இங்கிட்டு அப்படியே வந்து இங்க போகையில 5x மைனஸ் 4x ஆயிரும். அப்போ உங்களுக்கு அல்டிமேட்டா ஆன்சர் என்ன வரும்னா x டிவைடட் பை 5 சொல்லி டினாமினேட்டர்ல வரும், which is equal to 3000. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த x by 5 வந்து அந்த சைடு கொண்டு போகையில 3000x டிவைடட் பை 5 வரும். எகைன் இந்த 5 திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரையில 18,000x மைனஸ் 7,50,000 ஈக்குவல் டு 3000x மாறிடும். அண்ட் இதை வந்து திரும்ப நம்ம இங்கிட்ட மைனஸ் பண்ணல 15,000x ஈக்குவல் டு 7,50,000 ஆயிரும். அல்டிமேட்டா x வந்து எனக்கு எவ்வளவு கிடைக்குது, 50 கிடைக்குது. ரைட்டா? அண்ட் அதுக்கப்புறம் x 50 இருக்கல, y ஈக்குவல் டு 4x டிவைடட் பை 5 சொன்னோம் இல்லையா, அப்போ y-யும் நம்மளுக்கு வந்துடும் 40 சொல்லிட்டு. அண்ட் ஒன்ஸ் y அண்ட் x வரையில f1 f2 ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். f1 ஈக்குவல் டு நம்ம என்ன சொன்னோம், 1800x which is equal to 90,000. அண்ட் f2 நம்ம என்ன சொன்னோம், 1,50,000 மைனஸ் 1800x சொல்லல f2 வந்து 60,000 ஆகுது. ஓகே, ஸோ இந்த கால்குலேஷன் பார்ட் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ f1 பாருங்க எவ்வளோ இருக்கு, 90,000. f2 பாருங்க எவ்வளோ இருக்கு, 60,000. இப்போ நான் இந்த லாஜிக் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க நம்பர்ஸ்ல. f1 90,000, f2 60,000, x 50, y 40. இப்போ நான் சொல்ல வந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இதுக்கு வரேன், இந்த எண்டுக்கு. f1 மைனஸ் f2ன்னு சொல்லி நம்ம போடையில நியூமரேட்டர்ல எப்படி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் டினாமினேட்டர்ல இருக்கணும். இப்ப நியூமரேட்டர்ல f2 மைனஸ் f1 போட்டால் கீழே இருக்க கான்ட்ரிபியூஷன் y மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். அதுவே வேரியபிள் காஸ்டா இருந்தா x மைனஸ் ஒய்ன்னு போட்டுருக்கணும். மேல f1 மைனஸ் f2 போட்டா கீழே கான்ட்ரிபியூஷன் x மைனஸ் ஒய்ன்னு போடணும். ஸ்ட்ரெயிட்டா வரணும் கான்ட்ரிபியூஷனா இருந்தா. ஓகே, பெரிய நம்பர் தான் முன்னாடி போடணும், சின்ன நம்பர் தான் பின்னாடி போடணும், அதெல்லாம் வந்து இங்க மேட்டரே கிடையாது. பிகாஸ் இப்ப சின்ன நம்பர் நீங்க முன்னாடி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழேயும் சின்ன நம்பர் தான் முன்னாடி போடுவீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிட்டு உங்களுக்கு அல்டிமேட்டா 3000 வரும். ஓகே, இப்ப சப்போஸ் f2 முன்னாடி போட்டிருந்தா நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. f2 வந்து நம்ம கேஸ்ல 60,000 வந்திருந்தது, மைனஸ் f1 வந்து 90,000. 60,000 மைனஸ் 90,000 நம்மளுக்கு எவ்வளவு வரும், மைனஸ் 30,000 வரும். f2 இப்ப நீங்க முன்னாடி போட்டீங்கன்னா டினாமினேட்டர்ல y-யும் நீங்க என்ன பண்ணுவீங்க, முன்னாடி போட்டிருப்பீங்க. y நம்மளுக்கு 40 வந்திருந்தது, x வந்து நம்மளுக்கு 50 வந்திருந்தது. அப்ப y 40 மைனஸ் 50 மைனஸ் 10, மேல வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, மைனஸ் 30,000. மைனஸ் 30,000 டிவைடட் பை மைனஸ் 10 வந்து நம்மளுக்கு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், 3000 வந்து நிப்பாட்டிடும். அப்ப அல்டிமேட்டா பிளஸ்ல வரும், மைனஸ்ல வரக்கூடாது. மைனஸ்ல வந்துருச்சுன்னா உங்க ஈக்குவேஷன் தப்பு. ஓகே, உங்க ஆன்சரே டோட்டலா அடி வாங்கிரும். அதுக்காக தான் நான் வந்து திரும்ப 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 நான் சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ f1 மைனஸ் f2 போட்டதுனால மேலேயும் பிளஸ் கீழேயும் பிளஸ்ன்றாத நல்லதுனால பிரச்சனை இல்லை, 3000 நம்ம வந்துட்டு. f2 போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்க கீழே மட்டும் கரெக்டா போடணும். கான்ட்ரிபியூஷனா இருந்தா ஸ்ட்ரைட்டா போடுங்க, வேரியபிள் காஸ்டா இருந்தா கிராஸ் மல்டிபிளிகேஷன்ல போடுங்க. ஓகே, கிராஸ் சைட்ல போடுங்க. ரைட், இப்போ இதை என்ன பண்ணுங்கன்னா, இது ஃபுல்லாத்தையும் வந்து பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணுங்க. அண்ட் லைவ் கிளாஸ்னா ஸ்னாப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே,
இதை காப்பி பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி காப்பி பண்ணுங்க. ஓகே, ஸோ வித் திஸ் we have completed indifference பாயிண்ட்டை பேஸ் பண்ணி 2 சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக ஷட் டவுன் பாயிண்ட் தான் நான் என்னன்னு சொல்ல போறேன். ஓகே, ஸோ ப்ரொசீட் பண்ணலாமா? ஷட் டவுன் பாயிண்ட். ஸோ ஷட் டவுன் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி ஷட் டவுன் பாயிண்டோடைய ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். ஷட் டவுன் பாயிண்ட் is equal to avoidable fixed cost divided by contribution per unit. இதே ஷட் டவுன் சேல்ஸ் இருந்தா avoidable fixed cost divided by PVR வந்து போடணும். ஓகே, ஃபைன். இப்போ இந்த ஃபார்முலாவுடைய லாஜிக் என்னன்னு பார்க்கலாம். ஷட் டவுன் பாயிண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, சப்போஸ் ஒரு ஷட் டவுன் பாயிண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 300 யூனிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன் வருதுன்னா, 300 யூனிட்ஸ் வருதுன்னா இந்த அவாய்டபிள் ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வருது, இந்த மாதிரி வருதுன்னா 300 யூனிட்ஸுக்கு கீழே உங்க யூனிட் சேல் ஆகுதுன்னா இட் இஸ் பெட்டர் டு டெம்பரலி ஷட் டவுன் தி ஆர்கனைசேஷன். ஸோ அதுக்கு கீழே இருக்குன்னா பெட்டர் டு டெம்பரலி ஷட் டவுன் தி ஆபரேஷன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேல இருந்தா நாட் டு ஷட் டவுன். இதுதான் நம்மளுக்கு ஷட் டவுன் பாயிண்ட் வந்து சொல்ல வர வேண்டிய விஷயம். ஓகே, இதோடைய லாஜிக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ சப்போஸ் நம்ம ஆர்கனைசேஷனுடைய ஃபிக்ஸடு காஸ்ட் வந்து 10,000 rupees வச்சுக்கோங்க. ஃபிக்ஸடு காஸ்ட் வந்து 10,000. ஓகே, என்னுடைய கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வந்து 10 rupees. ஓகே, அப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் எனக்கு என்னவா இருக்கும்? 1000 யூனிட்ஸாக இருக்கும். ரைட்டா, 1000 யூனிட்ஸ் வந்து எனக்கு பிரேக் ஈவன். அப்போ ஆர்கனைசேஷன் 1000 யூனிட்ஸ்க்கு மேல வித்தாதான் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். அப்ப 1000 யூனிட்ஸுக்கு கீழே ப்ராடக்ட் வந்து தரக்கூடிய எல்லா கான்ட்ரிபியூஷனுமே எதுக்கு சரியா போகும்? ஃபிக்ஸடு காஸ்ட்டுக்கே சரியா போகும். அப்ப 1000 யூனிட்ஸ்க்கு கீழே நீங்க எவ்வளவுதான் நீங்க வித்தாலும் அது வந்து உங்களுக்கு என்னதான் தரப்போகுது? லாஸ் தான் தரப்போகுது. சரி, லாஸ் தரப்ப நம்ம வந்து டக்குன்னு முடிவுக்கு வரக்கூடாது, ஷட் டவுன் பண்ணிடலாம் லாஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஷட் டவுன் பண்ணா சில பிரச்சனைகள் இருக்கு. இப்ப லாஸ் வருது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப சீசன் இல்லை, ஓகே, 1000க்கு கீழே தான் விற்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 900 யூனிட்ஸ் விற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 900 யூனிட்ஸ் விற்குது. இந்த ஒரு 2 மாசமா அப்படியே சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியில தெரிய வருது சீசன் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லியும் சரிப்பா ஷட் டவுன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில முடிவு பண்ணாலும் நம்ம அவாய்டபிள் ஃபிக்ஸடு காஸ்ட்டை பார்த்து தான் ஷட் டவுன் பண்ணணும். சட்டுன்னு முடிவு வந்துடக்கூடாது இது லாஸ் தருது ஆனாலும் நம்ம ஷட் டவுன் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, இது 900 × 10 எவ்வளோப்பா? 9,000. எனக்கு ஃபிக்ஸடு காஸ்ட் எவ்வளோ? 10,000. 1000 rupees லாஸ் தருது 2 மாசமா. அப்போ பெட்டர் ஷட் டவுன் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷட் டவுன் பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு வெயிட். வை வி ஹாவ் டு வெயிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிக்ஸடு காஸ்ட்டை 2 ரகமா நம்ம பிரிக்கலாம். என்னது அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவாய்டபிள் ஃபிக்ஸடு காஸ்ட், அன்அவாய்டபிள் ஃபிக்ஸடு காஸ்ட். அது அவாய்டபிள் ஃபிக்ஸடு காஸ்ட், இன்னொன்று என்னது? அன்அவாய்டபிள் ஃபிக்ஸடு காஸ்ட். ரைட்டா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் அவாய்டபிள் ஃபிக்ஸடு காஸ்ட் சப்போஸ் 8,000 rupeesன்னு வச்சுக்கோங்க. அன்அவாய்டபிள் ஃபிக்ஸடு காஸ்ட் வந்து ஒரு 2,000. இது என்னது அவாய்டபிள் அன்அவாய்டபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவாய்டபிள்னா
ஷட் டவுன் பண்ணா அந்த காஸ்ட் அவாய்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து கொரோனா இஷ்யூனால வந்து எல்லாருமே வந்து ஆஃபீஸ் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு, இப்போ கிளாஸ் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு நம்ம வந்து ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ யோசிச்சு பாருங்க, என்டிஏஜி கேர்ல வந்து இப்போ ஷட் டவுன் பண்ணதுனால எந்த காஸ்ட் அவாய்ட் பண்ணியிருக்கலாம்? இப்போ ஸ்டாஃப் வராங்க, அவங்க ஸ்டாஃப் வந்து நம்ம வர வேணாம்னு சொல்லியிருக்கோம் ஷட் டவுன் பண்ணதுனால. மேபி அவங்க சேலரியை நம்ம வந்து இந்த கொரோனா பீரியட்ல கொடுக்காம இருக்கலாம். மேபி நான் சொல்றேன்ப்பா, பட் கொடுத்தாகணுங்கிற கட்டாயம் இருக்கு. ஸோ மேபி அது வந்து எனக்கு என்னது அவாய்டபிள். ஸோ ஷட் டவுன் பண்ணா அந்த சேலரி வந்து கொடுக்க தேவையில்ல. ஷட் டவுன் பண்ணா லைட்டு, கரண்ட்டு, இபி பில் வந்து நம்ம மிச்சம் பண்ணலாம். ஆனா ரெண்ட் வந்து நம்ம கண்டிப்பா வந்து மிச்சம் பண்ண முடியாது. ஷட் டவுன் பண்ணாலும் ரெண்ட் வந்து கொடுத்துதான் ஆகணும். இந்த பீரியட்ல மேபி ரெண்ட் வந்து மன்னிச்சு விட்டுருப்பாங்க, பட் நார்மல் பீரியட்ல நம்மளுக்கு என்ன ஆகும், ரெண்ட் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்ப சில அது வந்து அன்அவாய்டபிள் ஃபிக்ஸடு காஸ்ட். ஈவன் தோ ஷட் டவுன் பண்ணாலும் அந்த ஃபிக்ஸடு காஸ்ட்டை என்னால் வந்து அவாய்ட் பண்ண முடியாது, அதை கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் மை கமிட்டட் காஸ்ட். கமிட் பண்ணியே கண்டிப்பா தீரணும். பட் இது ஷட் டவுன் பண்ணா சேவ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஷட் டவுன் பாயிண்ட் இதில் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இதோடைய ஃபார்முலா 8000 டிவைடட் பை 10. அப்போ 8000 டிவைடட் பை 10 போட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வருது? 800 யூனிட். அப்போ என்ன சொல்லுதுன்னு பாருங்க, 800க்கு மேலே நீங்கள் வந்து விற்க முடியுது அப்படின்னா இப்போதைக்கு ஷட் டவுன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வருது. ஸோ அப்போ 800க்கு மேலே நம்ம எவ்வளோ விற்கிறோம்னு பாருங்க. சப்போஸ் ஷட் டவுன் பண்ணால் என்ன ஆயிருக்கும்? இப்போ 900 யூனிட்ஸ் விற்கிறோம்ல, இது என்ன சொல்ல வருது? ஷட் டவுன் பாயிண்ட் தயவு செஞ்சு ஷட் டவுன் பண்ணாதீங்கப்பா. பிகாஸ் வந்து ஷட் டவுன் பாயிண்ட் என்ன சொல்லுது? 800க்கு கீழே இருந்தால் தான் நீங்கள் ஷட் டவுன் பண்ணணும். 800க்கு மேலே நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஷட் டவுன் பண்ணாதீங்க. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஷட் டவுன் பண்ணி பார்க்க போறேன் எவ்வளோ லாஸ் ஆகுது, ஷட் டவுன் பண்ணாமல் இருந்தால் எவ்வளோ எனக்கு லாஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறேன். அப்கோர்ஸ் 1000க்கு மேலே விற்றா தான் ப்ராஃபிட். ப்ராஃபிட்டுக்கு இங்கே இடமே இல்லை. ஆனால் லாஸ் எவ்வளோ தூரம் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறேன். லாஸ் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போறேன். அப்போ நான் என்ன பண்ண போறேன், 900 யூனிட்ஸை ரெண்டு சுச்சுவேஷனில் பார்க்க போறேன். ஒன்று, நாட் ஷட் டவுன், ஷட் டவுன் பண்ணாமல் இருந்தால் எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது. இன்னொன்று, ஷட் டவுன் பண்ணால் எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது. இப்போ ஷட் டவுன் பண்ணாமல் இருந்தால் எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகும், எவ்வளோ எனக்கு கான்ட்ரிபியூஷன் தந்திருக்கும்? 900 into 10. அப்போ மொத்தம் நம்ம 9000 ப்ராடக்ட் வந்து எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம். ஃபிக்ஸடு காஸ்ட் நான் எவ்வளோ கொடுத்துருப்பேன்? 10,000 கொடுத்துருப்பேன். அப்போ எனக்கு லாஸ் எவ்வளோ வந்திருக்கும்? 1000 rupees எனக்கு லாஸ் வந்திருக்கும். 1000 rupees எனக்கு லாஸ் வந்திருக்கும். அப்போ அந்த ஷட் டவுன் பண்ணாமல் இருந்தால் 1000 ரூபாய் லாஸ். ஷட் டவுன் பண்ணால் எனக்கு என்ன இருந்திருக்கும்னா, 900 நான் சம்பாதிச்சிருப்பேனா? சம்பாதிச்சிருக்க மாட்டேன். 900 into 10 சம்பாதிச்சிருப்பேனா? சம்பாதிச்சிருக்க மாட்டேன். 0. 10,000 அளவுக்கு நான் இன்கர் பண்ணியிருப்பேன். நான் ஃபிக்ஸடு காஸ்ட்டு 10,000 எப்போ ஃபிக்ஸடு காஸ்ட் இன்கர் பண்ணுறோம்? ஷட் டவுன் பண்ணாமல் இருந்திருந்தால் அவாய்டபிள் ஃபிக்ஸடு காஸ்ட்டும் நடக்கும், அன்அவாய்டபிளும் நடக்கும். ஷட் டவுன் பண்ணால் என்ன மட்டும் தான் நடக்கும்? அவாய்டபிள் அவாய்ட் ஆயிரும், அன்அவாய்டபிள் மட்டும் தான் நடக்கும். அன்அவாய்டபிள் எவ்வளோ இருக்கு? 2000. அப்போ அன்அவாய்டபிள் மட்டும் தான் நடந்திருக்கும். இந்த 2000 நடந்திருந்தா எனக்கு லாஸ் எவ்வளோ இருந்திருக்கும்? 2000 ஆயிருந்திருக்கும். அப்போ எந்த லாஸ் பெருசு? 1000 2000? 2000 தான் பெரிய லாஸ். ஓகே, 1000 rupees எக்ஸ்ட்ரா லாஸ் ஆகுது எப்போ? ஷட் டவுன் பண்ணா. அப்போ 800க்கு மேலே 800 to 1000க்குள்ள நீங்க ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தா தயவு செஞ்சு லாஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஷட் டவுன் பண்ணாதீங்க. நீங்க வந்து ஓப்பன் பண்ணுங்க. பிகாஸ் அவாய்டபிள் ஃபிக்ஸடு காஸ்ட்டை ரெக்கவர் பண்ணி நீங்க அன்அவாய்டபிளையும் சில போர்ஷன் ரெக்கவர் பண்ண முடியும். இதுவே நீங்க ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா அன்அவாய்டபிள் சுத்தமா ரெக்கவர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்போ அவாய்டபிள் ஃபிக்ஸடு காஸ்ட்டுங்கிறது அதுவும் ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட். அது என்ன பிரேக் ஈவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அவாய்டபிள் அளவுக்கு ரெக்கவர் பண்றதுக்கான பிரேக் ஈவன். அப்போ 800 அளவுக்கு உங்களுக்கு சேல்ஸ் டிமாண்ட் இருக்குன்னா அவாய்டபிளை ரெக்கவர் பண்ணிடலாம். அதுக்கு மீறி இருக்குன்னா அன்அவாய்டபிளா அதை ரெக்கவர் பண்ணும். அன்அவாய்டபிள்ங்கிறத அவாய்டே பண்ண முடியாது. அப்போ 800க்கு கீழே நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தா அவாய்டபிளே ரெக்கவர் ஆகாத பட்சத்தில் நீங்க பெட்டர் ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா அவாய்டபிள் காஸ்ட் உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகே, இப்போ 800 கீழேயும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். 800 கீழே வந்து நம்ம இப்போ ஒரு 600 யூனிட்ஸ் எடுத்துக்கிறோம். அதுலயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ 600 யூனிட்ஸ் வச்சு நான் போடுறேன்.
600 யூனிட்ஸ்லயும் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நாட் டு ஷட் டவுன். 600 யூனிட்ஸாக இருந்தால் என்ன சொல்லுது ஷட் டவுன் பாயிண்ட்டு? இட்ஸ் பெட்டர் டு ஷட் டவுன். ஏன்னா 800 கீழே இருக்குல்ல, ஸோ ஷட் டவுன். இப்போ ஷட் டவுன் பண்ணாட்டி எனக்கு எவ்வளோ ஃபிக்ஸட் காஸ்ட் ஆகும்? 10,000 ஆகும். எனக்கு எவ்வளோ ரெக்கவரி ஆயிருந்திருக்கும்? 600 into 10 கான்ட்ரிபியூஷன் வச்சு பண்ணுறோம். 600 into 10, 6,000 எனக்கு ரெக்கவர் ஆயிருக்கும். மைனஸ் எனக்கு எவ்வளோ அது கான்ட்ரிபியூஷன் தருது? கான்ட்ரிபியூஷன் 6,000 மைனஸ் எனக்கு இது எவ்வளோ? சாரிப்பா, ஃபிக்ஸடு காஸ்ட் வந்து 10,000. ஸோ எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 4,000 கிடைக்குது. 4,000 மைனஸ் ஆகும், ரைட்டா? இதே ஷட் டவுன் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஷட் டவுன் பண்ணால் எனக்கு வந்து 2,000 தான் லாஸ் ஆகிருக்கு. கிடைக்கும்ல 2,000. இதில் 4,000 லாஸ், இதில் 2,000 லாஸ். அப்போ எது பெட்டர்? ஷட் டவுன் தான் பெட்டர், ரைட்டா? ஸோ அவாய்டபிள் ஃபிக்ஸடு காஸ்ட் அளவுக்கு பண்ணிடுச்சுன்னா அதுதான் வந்து ஷட் டவுன் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா எனக்கு அன்அவாய்டபிளும் ரெக்கவர் ஆகும். அடி ஷட் டவுன் பாயிண்ட்ல வந்து எனக்கு வந்து லாஸ் வந்து கண்டிப்பாக 2,000 இருக்கும். ஷட் டவுன் பண்ணாலும் 2,000 தான், ஷட் டவுன் பண்ணாட்டினாலும் 2,000 தான். அப்போ 800க்கு மேலே ஒரு யூனிட் நீங்கள் விற்றாலும் கூட ஒன்று வந்து அன்அவாய்டபிள் வந்து அடுத்து ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அன்அவாய்டபிள் ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு லாஸில் வந்து சேவிங்ஸ் வேலை. ஸோ அதனால வந்து ஷட் டவுன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓகே, ஸோ இந்த பேஜை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. நான் சொன்னால் கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பேஜும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே ஃபைன். ஸோ இதுதான் உங்களுடைய ஷட் டவுன் பாயிண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி சம் எதுவும் இல்லை, பட் இன்கேஸ் கேட்டாங்கன்னா இது வந்து எழுதிக்கங்க. இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம், அவாய்டபிள் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை தான் மேலே போடணும், அன்அவாய்டபிளாக போட்டுறாதீங்க. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா எப்படி சொல்கிறதுனா டோட்டல் காஸ்ட் கொடுத்துருப்பாங்க, டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட், அன்அவாய்டபிள் கொடுத்துருப்பாங்க. அப்போ அவாய்டபிள்னா டோட்டல் வந்து அன்அவாய்டபிளை மைனஸ் பண்ணி அவாய்டபிள் போடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடாதீங்க. அவாய்டபிள் தான் மேலே வரணும், அன்அவாய்டபிள் வரக்கூடாது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 13 வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. நான் வாசிக்கிறேன். A company has 3 factories situated in north, east and south with its head office in Mumbai. The management has received the following summary report on the operation of each factory for a period. Sales, profit. North, east, south. Sales actual 1,100. Over or under budget minus 400. Profit actual 135. Over or under budget 180. East 1,450, 150, 210, 90. South 1,200, minus 200, 330, minus 110. Calculate for each factory and for the company as a whole for the period the fixed cost, the break-even sales. ஸோ இந்த கொஸ்டினில் ஃபிக்ஸடு காஸ்ட்டும் பிரேக் ஈவன் சேல்ஸும் கேட்டிருக்காங்க. அண்ட் எகெயின் இந்த சம்மில் பிரேக் ஈவன் சேல்ஸ் வேணும்னா எனக்கு கான்ட்ரிபியூஷன் வேணும். கான்ட்ரிபியூஷனுக்கான எந்த ஒரு க்ளூவும் இல்லை. பட் எனக்கு அமைஞ்ச ஒரே ஒரு க்ளூ வந்து லாஸ்ட் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் ரிசார்ட் சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் போடலாம். பட் சேஞ்ச் இன் ப்ராஃபிட்டுக்கு 2 வருஷத்துடைய ப்ராஃபிட் வேணும், சேஞ்ச் இன் சேல்ஸுக்கும் 2 வருஷத்துடைய சேல்ஸ் ஃபிகர் வேணும். அப்போ 2 வருஷத்துடையது இங்கே கொடுக்கல, ஆனால் மறைமுகமாக சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆக்சுவல் இருக்கு, ஓவர் ஆர் அண்டர் பட்ஜெட் சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் என்னன்னா பட்ஜெட்டை விட என்னுடைய ஆக்சுவல் வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவர் ஆர் அண்டர் பட்ஜெட்னா பட்ஜெட் கம்மியாக பண்ணப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு
ஆக்சுவல் வந்து கூட வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ பட்ஜெட் வந்து கம்மியா பண்ணிட்டாங்க, மைனஸ்ல இருக்கு. ஸோ பட்ஜெட் எதை பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் டேட்டா வச்சு பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் டேட்டாவுக்கும் இந்த டேட்டாவுக்கும் கம்பேர் பண்ணல 400 கம்மியா இருக்குன்னு இன்டைரக்டா சொல்ல வராங்க. ஓகே, ஸோ பட்ஜெட் ப்ரீவியஸ் இயர் வச்சு எடுப்பாங்க. ஸோ பட்ஜெட்டுக்கும் ஆக்சுவலுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் 400 வந்து கம்மியா இருக்கு. அப்போ ப்ரீவியஸ்க்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா 400 வந்து சேல்ஸ் வந்து என்ன இருக்கு, கூடி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி ப்ராஃபிட்டும் 180 வந்து கூடி இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ அப்போ வந்து இதை பேஸ் பண்ணி வந்து இப்போ ஓவரால் அண்டர் பட்ஜெட்டுங்கிறது சேஞ்ச் இன் சேல்ஸ் குறிக்குது, ஓவரால் அண்டர் பட்ஜெட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து சேஞ்ச் இன் ப்ராஃபிட்டை குறிக்குது. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் இம்பாக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த், ஈஸ்ட் அண்ட் சவுத்துக்கான கான்ட்ரிபியூஷன் வந்துடும். அண்ட் ஒன்ஸ் கான்ட்ரிபியூஷன் வந்துருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிக்ஸடு காஸ்ட் எப்படி அரைவ் பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ வந்து கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜை ஏதோ ஒரு சேல்ஸில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் வந்துடும். கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு என்னதுன்னா ஃபிக்ஸடு காஸ்ட். சொல்றது புரியுதா? திரும்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஓவரால் அண்டர் பட்ஜெட் தான் சேஞ்சை குறிக்குது. பிகாஸ் பட்ஜெட் ப்ரீவியஸ் இயர் டேட்டா வச்சு எடுக்கிறாங்க. அப்போ ப்ரீவியஸ் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணல -400 ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பட்ஜெட் கம்மியா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னா, விச் மீன்ஸ் சேல்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். 400 கம்மியா வந்து ஆயிருக்கு. போன வருஷம் வந்து 400 கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் 180 போன வருஷம் வந்து கம்மியா இருக்கு அப்படி, விச் மீன்ஸ் 135 சொன்ன ப்ராஃபிட் லாஸ்ட் இயரை காட்டிலும் 180 அளவுக்கு கூடி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இதுதான் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு பாருங்க, நார்த்துக்கு சேஞ்ச் இன் ப்ராஃபிட் 180, சேஞ்ச் இன் சேல்ஸ் 400. அப்போ 180 டிவைடட் பை 400 இன்டூ 100 போட்டா உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் வந்துடும். அப்ப நீங்க இந்த கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜை இந்த நார்த்துடைய சேல்ஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் கான்ட்ரிபியூஷன் வந்துடும். ஓவரால் கான்ட்ரிபியூஷன் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு. கான்ட்ரிபியூஷன்ல இருந்து ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வந்துடும், ஃபிக்ஸடு காஸ்ட் வந்துடும். அண்ட் ஒன்ஸ் ஃபிக்ஸடு காஸ்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் போட்டீங்கன்னா பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ 13th சம் வந்து ஹோம்ஒர்க்காக போடுங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் குள்ள போலாம், வெயிட்டட் கான்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ 13th சம் ஹோம்ஒர்க்கா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, வெயிட்டட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல வந்து வெறுமனே ஒரு ப்ராடக்டுடைய கான்ட்ரிபியூஷனை பற்றி பார்த்துருந்தோம். அஃப்கோர்ஸ் 2-3 ப்ராடக்டை சேர்த்து வச்சு பார்த்துருந்தோம். பட் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் மிக்ஸ் இருக்கையில் கான்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது என்னது ப்ராடக்ட் மிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ரிலையன்ஸ் எல்லாம் போயிருந்தீங்கன்னா ப்ராடக்ட் எல்லாம் ஒரு கிட்டில் வந்து விற்பாங்க. ஒரு கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஸ்கெட் பேக்கெட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 2 போர்பான் பிஸ்கெட்டு, 3 பார்லேஜி பிஸ்கெட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பிஸ்கெட்டோடைய காம்பினேஷனில் ஒரு பண்டில் ஃபுல்லாக வந்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேபி ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அனைத்து ப்ராடக்ட்டையும் ஒரு பண்டிலில் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 2 டூத் பேஸ்ட்டு, ஓகே, 2 டூத் பேஸ்ட்டு, அப்புறம் வந்து ஒரு 4 சோப்பு ஒரு பண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோப்புக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும், டூத் பேஸ்ட்டுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அப்போ ஒரு பண்டிலாக எடுத்தீங்கன்னா அந்த பண்டிலுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சோப், அதாவது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சோப் இன்டூ 4 அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டூத் பேஸ்ட் இன்டூ 2. 2 டூத் பேஸ்ட் இருக்கனால இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு பேர் வந்து கம்பைன்டு கான்ட்ரிபியூஷன் அல்லது வெயிட்டட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த கான்ட்ரிபியூஷனை வச்சுட்டு இப்போ ஃபிக்ஸடு காஸ்ட் இருக்குன்னா இது கம்பைன்டாதால சேல் ஆகுது. ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ப்ராடக்ட் சேல் ஆகும். அப்போ நிறைய ப்ராடக்ட் சேல் ஆகல, அது கம்பைண்டாக தான் ஃபிக்ஸடு காஸ்ட்டை ரெக்கவர் பண்ணும். அப்போ எல்லாத்துடைய கான்ட்ரிபியூஷனை வந்து வெயிட்டடாக எடுத்துக்கிட்டு, காமனாக எடுத்துக்கிட்டு அந்த வெயிட்டட் கான்ட்ரிபியூஷனை ஃபிக்ஸடு காஸ்ட்டில் வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வர்றதுக்கு பேர் வந்து வெயிட்டட் பிரேக் ஈவன் பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா இண்டிவிஜுவல் ப்ராடக்டுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஓவரலாக சொன்னால் நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து வெயிட்டட் கான்ட்ரிபியூஷன் 14th இருப்பாங்க. தி கம்பெனி செல்ஸ் 2 ப்ராடக்ட் J and K. தி sale mix is 4 units of J and 3 units of K.
The contribution margins per unit are rupees 40 for J and 20 for K. Fixed cost are 6,16,000 per month. Come to the break-even point. அப்போ 6,16,000 ரூபாய் வெறும் ஜே வித்தா மட்டும் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது, கேவும் சேர்த்து தான் நம்ம வந்து விற்கிறோம். ஜே உடைய ப்ரொபோர்ஷன் ரேட் வந்து 4 யூனிட்ஸா இருக்கிறப்ப இது 3 யூனிட் வந்து சேல் ஆகுது. அப்போ ஒரு சேல்ஸ் டிமாண்ட்ல நம்மளுக்கு எவ்வளவு ஆகுது? இப்போ சப்போஸ் வந்து 4 யூனிட்ஸ் ஆஃப் ஜே விற்கல 3 யூனிட்ஸ் ஆஃப் கே விற்கனா ஒரு சேல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகல நம்மளுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிருக்கும்னா 4 into 40 ஜே, 3 into 20 கே. அப்போ 3 into 20 60, 4 into 40 160. அப்போ ஓவராலா ஒரு சேல்ஸ் சைக்கிள்ல எனக்கு 220 வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்கு ஒரு பண்டிலுக்கு. ஓகே, ஒரு பண்டில்ல ஜே கே இருக்கு. ஒரு பண்டில்னா நான் என்ன சொல்றேன்னா இவங்க மிக்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க, 4 யூனிட் ஜே வித்தா 3 யூனிட்ஸ் வந்து கே. அப்போ ஒரு பண்டில் ஆஃப் சேல்ல வந்து எனக்கு என்ன ஆகும்னா 4 into 40 and 3 into 20, 220 வந்து ஒரு பண்டிலுக்கு வந்து எனக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அப்போ ஓவராலா எத்தனை இதே மாதிரி சைக்கிள் வந்து ப்ராசஸ் பண்ணா எனக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,16,000 divided by 220 வந்து போட்டா சரியா வரும். ஓகே, நான் சொல்றது புரியுதா? இது வந்து வந்து இதாகுது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, வெயிட்டட் கான்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஜே அண்ட் கே. ஸோ கான்ட்ரிபியூஷன் ஜே உடையது ஒரு யூனிட் ஆஃப் ஜே 40 தருது, ஒரு யூனிட் ஆஃப் கே வந்து 20. ஒரு யூனிட் ஜே தனியா விற்குதா? கிடையாது. ஒரு யூனிட் கே தனியா விற்குதா? கிடையாது. ஜே 4 வித்தா 3 வந்து கே வந்து விற்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கம்பைண்டா தான் கான்ட்ரிபியூஷன் வந்து உருவாக்க முடியும். இண்டிவிஜுவலா இந்த அளவுக்கு தான் கான்ட்ரிபியூஷன், இதை வச்சுதான் பிக்சடு காஸ்ட் ரெக்கவர் பண்றோம் அப்படின்னு சொல்ல முடியாது. கம்பைண்டா தான் பிக்சடு காஸ்ட் ரெக்கவர் பண்ண போறோம். அப்ப கம்பைண்டா தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ள எத்தனை யூனிட் ஆஃப் ஜே எத்தனை யூனிட் ஆஃப் கே இருக்குன்றத பார்க்கலாம். சேல்ஸ் மிக்ஸ், இது வந்து 4 யூனிட், இது வந்து 3 யூனிட். ஸோ வெயிட்டட் கான்ட்ரிபியூஷன் 40 into 4 160, 20 into 3 60. ஸோ வெயிட்டடா நம்மளுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் வரும்னா 220. ஸோ ரெண்டையும் சேர்த்தா 220 ரூபா வந்து கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது. அப்போ calculation of weighted break even, which means combined break even னு சொல்லலாம். அப்போ பாத்தீங்கன்னா fixed cost எனக்கு எவ்வளவு இருக்கு? 6,16,000. weighted contribution எனக்கு 220. ஸோ எனக்கு weighted break even point வந்து 6,16,000 divided by 220 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 2,800 யூனிட். 2,800 யூனிட்ஸ்ங்கிறது ஜே தனியா சொல்லல, கே தனியா சொல்லல, ரெண்டுடைய காம்பினேஷன்ல சொல்றேன். ஸோ ரெண்டுடைய காம்பினேஷன் சேர்த்து 2,800 விற்கிறாங்க. ஒரு காம்பினேஷன்ல எத்தனை ஜே எத்தனை கே இருக்கு? 4 யூனிட்ஸ் ஆஃப் ஜே 3 யூனிட்ஸ் ஆஃப் கே. அப்படிங்கிற பட்சத்தில் 2,800க்குள்ளேயும் அத்தனை இதுவும் இருக்கும். ஒரு யூனிட்டுக்குள்ளேயும் 4 யூனிட்ஸ் ஆஃப் ஜேவும் 3 யூனிட்ஸ் ஆஃப் கேவும் இருக்கும். நீங்க தயவு செஞ்சு இந்த ரேஷியோ எடுத்து ஜே இவ்வளோ கே இவ்வளோன்னு சொல்லி போட்டுறாதீங்க. பிகாஸ் நம்ம எடுத்தது கம்பைண்டா எடுத்திருக்கோம். இதுக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து பிரிக்கணும், நம்ம செப்பரேட் பண்ண போறோம். 2,800 யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு ஜே அண்ட் கேன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள நம்ம செப்பரேட் பண்றோம். இப்போ பிஇபி ஆஃப் ஜே அண்ட் கேன்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு பார்க்கல நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஜே வந்து ஒரு யூனிட்டுக்குள்ளேயும் 4 யூனிட் ஆஃப் ஜே இருக்கு. அதனால 2,800 யூனிட்ஸ் into 4 11,200. கே வந்து 2,800 யூனிட்ஸ் into 3 8,400 யூனிட். ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து இதோடைய கான்செப்ட் வெயிட்டட் கான்ட்ரிபியூஷன்ங்கிறது. ஸோ வெயிட்டட்னு சொல்ல கம்பைண்டா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஒரு பண்டில் மாதிரி நினைச்சுக்காங்க. இப்போ எப்படி நான் ஒரு பண்டில்ல 4 சோப்பு 2 டூத் பேஸ்ட்னு சொன்னேன். அப்போ மொத்தம் 2,800 பண்டில் வந்திருக்கு. அப்போ 2,800 பண்டிலுக்குள்ள ஒவ்வொரு பண்டிலுக்குள்ளேயும் 4 சோப்பு இருக்கும். அதனால into 4, ஒவ்வொரு பண்டிலுக்குள்ளேயும் 2 டூத் பேஸ்ட் இருக்குன்னா into 2 பண்ணுவோம். ஸோ இங்க வந்து 3ன்னு எடுத்துக்கோங்க, கே வந்து 3ன்னு இருக்கனால into 3 வந்து நம்ம பண்றோம். ஓகே, ஸோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. And this segment இது வந்து பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. Okay, now see, இப்போ இந்த சம்ல யூனிட்ஸா கொடுத்ததுனால நம்ம ஸ்ட்ரைட்டாவே வந்து அதுக்கான அந்த வெயிட்டேஜை அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டோம். இதே பெர்சன்டேஜா கொடுத்தா அப்படியே மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ரேஷியோ எடுக்கணும்.
ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இது நம்பர்ஸ்ல இருக்கு. நம்பர்ஸ்ல இருக்கையில வெயிட் வந்து நம்ம பார்க்கல ஒவ்வொரு பண்டிலுக்குள்ளேயும் வெயிட் வந்து அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. பெர்சன்டேஜா இருக்கையில ஓவரால் பெர்சன்டேஜ் எடுக்கையில அது வந்து எனக்கு வந்து ஆவரேஜ் பண்ணிடும். அப்ப ஆவரேஜ் பண்ணல எனக்கு இந்த ஆவரேஜுக்கு இது எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ திரும்ப நம்பர் வச்சு நான் சொல்றேன். இப்போ நம்ம கேஸ்ல என்ன இருந்துச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் ஜே அண்ட் கே. ஸோ சொல்ல வர்றது கொஞ்சம் ஒரு 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 பாயிண்ட் வந்து எக்ஸாகரேட் பண்ற மாதிரி நினைச்சுக்கிறாதுங்க. இது ஒரு சின்ன கால்குலேஷன். ஸோ இது எதுக்காக சொல்றேன்னா, கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்ல கேட்கல அப்படியே வெயிட்டை மல்டிப்ளை பண்ணிருங்க. பிவிஆரை கேட்கல நீங்க வந்து ரேஷியோ மாதிரி போடணும். ஏன் அப்படி போடுறோம் அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வரதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கான்ட்ரிபியூஷன் வரையில நம்ம மல்டிப்ளை பண்றோம், பிவிஆர் வரையில ரேஷியோ எடுக்கணும். பாருங்க, இப்போ கான்ட்ரிபியூஷன் ஜேக்கு வந்து எவ்வளவு இருந்தது, 40 per unit. கேக்கு எவ்வளவு இருந்துச்சு, 30 20. So 20 per unit. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானே ஒரு வேரியபிள் காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நானே ஒரு வேரியபிள் காஸ்ட்டும் ஒரு செல்லிங் ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதோடைய டோட்டல் எடுத்து பார்க்குறேன், சேமா வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். $200. ஓகே, வேரியபிள் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு 160. இது நானா எடுக்கிற ஒரு ஃபிகர் 160. ஸோ மைனஸ் பண்ணா எனக்கு வர்றது 40. இங்கே நான் சொல்லல, let us assume ஒரு 100 வச்சுக்கிறோம். இங்கே ஒரு 80. எவ்வளோ வருது, 20 per யூனிட். ரைட்டா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவரால் டோட்டல் நம்ம இங்கே போடுவோம். டோட்டல் சேல்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், வெயிட்டட் கான்ட்ரிபியூஷனுக்கு என்ன பண்ணியிருந்தோம், 40 into 4 plus 20 into 3 which is equal to 160 plus 60 equal to 220 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து நம்ம போட்டோம். ஓகே, இப்போ நம்ம சேல்ஸை வச்சும் போடலாம். இப்போ சேல்ஸ் பாருங்க, ஓவராலா எவ்வளோ இருக்கு, ஜே வந்து 200. சேல்ஸ் அண்ட் வேரியபிள் தனித்தனியா இது பண்ணியும் போடலாம். 200 into 4 plus 100 into 3. ஸோ ஓவரால் சேல்ஸ் எவ்வளோ வருது, 800 plus 300, 1100. வேரியபிள் காஸ்ட் 160 into 4 plus 80 into 3. ஸோ 160 into 4 எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 640. 80 into 3 240. GT plus பண்ணா 880 வருது. ஸோ 880. ஸோ இதை எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு என்ன வருது, 220 வருது. ரைட்டா? அப்போ கான்ட்ரிபியூஷனை தனியா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலும் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் வைஸ் சேமாக வருது. ரைட்டா? ஓகே, இப்போ பிவிஆரா நம்ம பார்ப்போம். இப்போ ஓவரால் பிவிஆர் எவ்வளோ இருக்கு, இப்படி எடுத்துக்கிறோம். ஓவரால் பிவிஆர் அல்லது வெயிட்டட் பிவிஆர். ஸோ நம்ம வந்து இப்படி போட்டுருவோம், 220 divided by 1100 into 100. எவ்வளோ வருது, 220. 20%. ஸோ இது வந்து எவ்வளோ இருக்குதா, 20%. ஸோ இதை தான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பிவிஆர் வந்து 20% தான் எனக்கு ஓவரால் பிவிஆர். ஓகே, 220 divided by 1100 into 100 போட்டால் 20%. ஆனால் இப்போ இங்கே வந்து அமௌண்ட்டா போடையில ரெண்டையும் ஆட் பண்ணி போடையில 220 வர மாதிரி பர்சன்டேஜை தனித்தனியாக நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 20% வராது. பாருங்க,
40 divided by 200 into 100 எவ்வளோ 20%. Okay, plus 20 divided by 100 into 100% எவ்வளோ 20%. So 20% plus 20% 40% வருது, which is not equal to 20%. அதனால வந்து percentage ஆஃப் போடையில ஆட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ பிவிஆர் ஆஃப் போடையில நீங்க என்ன பண்ணணும்னா ஆவரேஜ் எடுக்கணும். ஏன் இங்க ஆவரேஜ் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அமௌண்ட், இதுவும் அமௌண்ட், அதனால பிரச்சனை இல்லை. இங்க பெர்சன்டேஜ் எடுக்கையில நம்ம வந்து 220 1100 ஆவரேஜ் பண்ணிருக்கோம். ஓகே, இங்க வந்து 40 200 ஆவரேஜ் பண்ணிருக்கோம், 20 வந்து 100 ஆவரேஜ் பண்ணிருக்கோம். ஸோ ஆவரேஜ் ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து இந்த ஆவரேஜுக்கு வராது. ஸோ என்ன பண்ணணும்னா ஆவரேஜ் எடுத்ததை நீங்க ஆவரேஜ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஆவரேஜுக்கு வரும். ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா எடுத்த இந்த ஒரு பிவிஆரையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆவரேஜ் பண்ண போறோம். எப்படி ஆவரேஜ் பண்ணலாம்? இது வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து இந்த 20% கான்ட்ரிபியூட் பண்ண போது 4 out of 7. ஓகே, இது எத்தனை பெர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ண போது 3 out of 7. ஓகே, அப்ப இது 4 out of 7 பிளஸ் இது 3 out of 7 அப்படின்னு போடையில உங்களுக்கு 20% வரும். செக் பண்ணி பாருங்க. 20 into 4 divided by 7 11.43 சம்திங் வருது. மெமரி பிளஸ்ல வச்சுக்கோங்க, அல்லது ஈக்குவல் டூல இருக்கு, ஜிடி லாஸ்டா பிளஸ் பண்ணிக்கலாம். 20 into 3 by 7 போட்டீங்கன்னா 8.57 சம்திங் வருது. ஸோ ஜிடி ப்ளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 19.99 சம்திங் வருது. ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம கன்க்ளூட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிட்டட் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணா போதும், இண்டிவிஜுவல் contribution per unit multiplied by number of unit. ஓகே, இதை வந்து சம் பண்ணணும். சம் ஆஃப் எல்லாத்தையும் J and K individual contribution into number of unit வந்து சம் பண்ண போறோம் ஒவ்வொரு செக்மெண்ட்டும். ஓகே, இதே பிவிஆரா இருக்குன்னா, வெயிட்டட் பிவிஆர் இங்க கால்குலேட் பண்றதா இருந்தால் நீங்க என்ன பண்ணணும், sum of individual PVR multiplied with number of units divided by total units. அதாவது வெயிட் எடுக்கிறோம், இதோடைய வெயிட்டிங் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படிங்கிறத எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லா இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டையும் சம் அப் பண்ண போறோம். ஓகே, ஸோ புரியுதாப்பா? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டிவைடட் பை டோட்டல். இது வந்து வெயிட்டிங் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ தூரம் வந்து அந்த வெயிட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது. அண்ட் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண போதும், இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இன்டூ நம்பர் ஆஃப் யூனிட் போட்டால் போதும். ஓகேவா? ஸோ இதான் நான் சொல்ல வர விஷயம். ஸோ அமௌண்ட்டாக இருக்கையில கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்னு சொல்லி அமௌண்ட்டாக இருக்கையில ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் போதும், அந்த இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கண்டுபிடிச்சிட்டு இன்டூ வந்து அந்த ப்ராடக்டை போட்டுட்டு ஆட் பண்ணிட்டா போதும். இதே பிவிஆர் இருக்கையில நீங்க என்ன பண்ணணும்னா தனித்தனி பிவிஆர் கண்டுபிடிக்கணும். அந்த பிவிஆர் வந்து மொத்தமா எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது, 4 out of 7 3 out of 7 பார்த்துட்டு அந்த 4 out of 7 மல்டிப்ளை பண்ணிட்டு 3 out of 7 மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டையும் வந்து பிளஸ் பண்றீங்க. இதுதான் வந்து நம்ம இதுல இருந்து இன்டர்பிரேட் பண்ண விஷயம். ஓகே, ஜஸ்ட் டேக் இட் பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க இந்த விஷயத்த. அண்ட் இதுக்கு அடுத்து இந்த செக்மெண்ட்டையும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ யுவர் கொஸ்டின் நம்பர் 15. Question number 15 பாருங்க. A company sells 3 products X, Y, Z in equal quantities and at the same time selling price and the contribution to sales ratio for the product are 40% for X, 50% for Y and the total is 48%. If fixed costs are unaffected by mix and are currently 20% and if product mix is changed to X 40%, Y 25% and Z
35%. Find out the total contribution to sales percentage. Okay. So என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ப்ராடக்ட் ஈக்குவல் குவான்டிட்டிஸ்ல விற்கிறாங்க. ஈக்குவல் குவான்டிட்டிஸ்ல விற்கிறாங்கன்னா மூணுடைய ப்ரொபோர்ஷனேட்டும் சேமா இருக்கும். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து இப்போ பெர்சன்டேஜில் இருக்கு, கான்ட்ரிபியூஷன் எல்லாம் பெர்சன்டேஜில் இருக்கு. அப்போ ஒவ்வொரு பெர்சன்டேஜும் எவ்வளோ வந்து ஓவரால் டோட்டல் கான்ட்ரிபியூட் பண்ண போகுதுன்னா 1/3 வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. பிகாஸ் எல்லாமே எந்த ப்ரொபோர்ஷனேட்ல விற்கிறாங்க, ஈக்குவல் குவான்டிட்டிஸாக விற்கிறாங்க. ஓகே. ஸோ இது அமௌண்ட்ல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஈக்குவல்னா இன்டூ 1 அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். இது அமௌண்ட்டா கொடுக்கல, பெர்சன்டேஜா வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுத்தனால ஓவரால் கான்ட்ரிபியூஷனுக்கு 1/3ங்கிற மாதிரி ப்ரொபோர்ஷனேட் வரும். லாஸ்ட் சம்ல 4/7, 3/7 வந்த மாதிரி இதுல 1/3ன்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து 40% எக்ஸுக்கும் 50% ஒய்க்கும் இருக்கு. அதாவது இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் தான் சொல்றாங்க, ஆனா இதோடைய வெயிட் வந்து 1/3 வந்து இருக்கும். ஓகே, அது ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஜெட்டுக்கு வந்து எவ்வளவு இருக்குன்றத சொல்லல. ஆனா ஓவராலா இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணல டோட்டல் வந்து 48% வருதுன்னு சொன்னாங்க. இப்போ லாஸ்ட் சம்ல எப்படி டோட்டல் வந்து 20% வந்துச்சு, நம்ம ஒன்னொன்னுலயும் வந்து 4/7 and 3/7 எடுத்து லாஸ்டா டோட்டல் 20% வந்துச்சோம். அந்த மாதிரி இதுல டோட்டல் 48% வருதுன்னு சொல்றாங்க. If fixed costs are unaffected by mix and are currently 20% of sales. So இந்த கேஸ்ல டோட்டல் கான்ட்ரிபியூஷன் தான் கேட்டிருக்காங்க புதுசு. ஃபிக்ஸடு காஸ்ட்டுக்கும் கான்ட்ரிபியூஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. இது இரலவெண்டா கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதனால இந்த 20% ஆஃப் சேல்ஸ் வந்து ஃபிக்ஸடு காஸ்ட் உடைய இன்ஃபர்மேஷன் இரலவெண்ட். அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். And if product mix is changed to X 40%, Y 25%, Z 35%. முன்னாடி ப்ராடக்ட் மிக்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் குவான்டிட்டிஸ் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனேட்ல இருந்திருக்கு, எல்லாமே 1/3 இருந்திருக்கு. ஆனா நம்ம ப்ராடக்ட் மிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. 0.4, 0.25, 0.35. ஏன் 0.4, 0.25, 0.35 சொல்றேன்னா பர்சன்டேஜா நான் பாயிண்டா சொல்றேன். முன்னாடி வந்து 0.33ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இருந்துச்சு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனேட்ன்றதுனால. இப்போ இந்த மிக்ஸ் வந்து மாறிடுச்சு. ஸோ மிக்ஸ் மாறினால் கண்டிப்பா ஓவரால் கான்ட்ரிபியூஷன் மாறும். ஆனா இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன்ல ஏதாச்சும் எஃபெக்ட் இருக்குமா மிக்ஸ் மாறுறதுனால? இருக்காது. காரணம் என்னன்னா இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் வந்து இண்டிவிஜுவல் சேல்ஸ் இண்டிவிஜுவல் வேரியபிள் காஸ்ட்ல இருந்து வரும். ஓகே. மிக்ஸ் மாறுறதுனால ஓவரால் இதுதான் வந்து மாறும். ஸோ யோசிச்சு பாருங்க. இப்ப மேல இருக்க சம் 14th சம்ல 40 rupees of J, 20 rupees of Kங்கிறது இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன். ஓவரால் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு வந்துச்சு? 220 வந்துச்சு. இப்போ சப்போஸ் சேல்ஸ் மிக்ஸ் வந்து நான் மாத்துறேன் 3:3 மாத்துறேன்னா ஓவரால் கான்ட்ரிபியூஷன் தான் மாறுமே ஒழிய இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் மாறுமா உங்களுக்கு? 40-20ங்கிறது மாறாது. ஓவராலா பண்ணல 40 into 3 20 into 3 பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 120 plus 60 180 வரும். முன்னாடி இந்த 220 வந்து உங்களுக்கு இருக்காது. அது மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் மிக்ஸ் வந்து மாறுது. முன்னாடி 1/3 இருந்தது, இப்போ 40, 25, 35ங்கிற மாதிரி மாறுது. அதனால வந்து உங்களுக்கு புது கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. பழைய கான்ட்ரிபியூஷன் 48% இருந்திருக்கு, ஆனா அதுல வந்து Z கிடையாது. அப்ப இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் உங்களுக்கு மாறாது. இந்த மிக்ஸை வச்சுக்கிட்டு புதுசா கண்டுபிடிக்கணும். பட் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் எனக்கு X and Yக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, Z கொடுக்கல. அது வந்து மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த கான்ட்ரிபியூஷன்லாம் அப்படியே வச்சுக்கணும். மிக்ஸ் மட்டும் புதுசா போட்டா எனக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் வருது அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகே. சால்வ் பண்ணலாமா? இப்போ பாருங்க, எக்ஸிஸ்டிங் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராடக்ட் Z ஓவரால் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராடக்ட் X, Y, Z ஒன்னொன்னுடைய PV ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 40%, 50%. ஆனால் Z உடையது தெரியாது. வெயிட் வந்து எல்லாமே என்னது? ஈக்குவல் வெயிட் 1/3. ஸோ Z வந்து தெரியாது. ஸோ வெயிட் வந்து 0.33 எடுத்துக்கிறோம். 1/3னா 0.33, இதுவும் 0.33, இதுவும் 0.33, 3-4ன்னு வச்சாதான் டோட்டலா 1ங்கிறது வரும். ஓகே. வெயிட்டட் PVR 40% into 0.33, 13.2%, 50% into 0.33, 16.5%. இது என்னன்றது தெரியாது. எனக்கு டோட்டல் வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நான் வெயிட் எடுக்கல, எனக்கு டோட்டல் எவ்வளவு வரும்னா 48% வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 48% தெரியும், X and Y தெரியும். அப்போ பேலன்சிங் வந்து வெயிட்டட் PVR ஃப்ரம் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் Z வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதை வந்து நான் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷனாக எடுக்கிறேன். 18.3, 48ல இருந்து 13.2, 16.5 இது பண்றேன். இப்போ 18.3ங்கிறது Z மூலியமா 0.33 மல்டிப்ளை பண்ணல எனக்கு வந்த
ஓவரால் கான்ட்ரிபியூஷனுக்கு ஜெட் கொடுத்த பங்கு 18.3. அப்போ ஜெட்டுடைய இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் என்ன 18.3 டிவைடட் பை 0.34 வந்து நம்ம போட்டோம்னா எனக்கு ஜெட்டுடையது வந்துடும். பிவி ஆஃப் ஜெட் வெயிட்டட் பிவிஆர் ஆஃப் ஜெட் டிவைடட் பை வெயிட் ஆஃப் ஜெட். 18.3% டிவைடட் பை 0.33 எனக்கு 54% வந்து ஜெட்டுடையது வருது. ஓகே, இப்போ ஜெட்டுடையது வந்துடும். இந்த பிவி ரேஷியோன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா செகண்ட் காலம்ல, இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து மாறவே மாறாது. ஏன்னா இது வந்து இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன். இண்டிவிஜுவல் செல்லிங் ப்ரைஸ்னா இண்டிவிஜுவல் வேரியபிள் காஸ்ட் மாறினா மட்டும்தான் இது மாறும். ஆனா எனக்கு வந்து வெயிட் மாறுறதுனால எது மாறும்னா வெயிட்டட் பிவிஆர் தான் மாறும். அதனால இப்போ என்ன சொல்றாங்கன்னா வெயிட் வந்து எனக்கு வந்து சேல்ஸ் மிக்ஸ் வந்து மாறி இருக்கு, அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பிவிஆர் எல்லாம் அப்படியே இருக்க போகுது, 40, 50, 54 வந்து அப்படியே இருக்க போகுது. புது வெயிட் அப்ளை பண்ணிட்டு வெயிட்டட் பிவிஆர் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, பாருங்க XYZ பிவி ரேஷியோ வந்து 40, 50, 54. ஓகே, 54 இப்போ கண்டுபிடிச்சது. அண்ட் வெயிட் வந்து பாருங்க இது 0.4, 40% இப்போ மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 25 வந்து ஒய்க்கும் 35 வந்து ஜெட்டுக்கும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல இருந்து வெயிட்டட் பிவிஆர் என்ன வரும், 40 into 0.4 போடையில 16%, 15 into 0.25 போடையில 12.5%, 54 into 0.35 போடையில எனக்கு என்ன வருதுன்னா 18.9. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டட் பிவிஆர் வரும்னா 47.54. ஓகே, ஸோ புரியுதா? கொஷின் வந்து ரொம்ப சிம்பிள். ஓவராலாக வந்து எனக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து வெயிட் வந்து ஈக்குவல் வெயிட்டாக இருக்கையில் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் வச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷனில் ஜெட்டுடைய இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுது. அதனால் அந்த ஓவராலை வச்சு வெயிட்டட் ஆஃப் ஜெட் வந்து கண்டுபிடிச்சிரும், வெயிட்டட் பிவிஆர் ஆஃப் ஜெட். வெயிட்டட் பிவிஆர் ஆஃப் ஜெட்டை வச்சுட்டு வெயிட்டை டிவைட் பண்ணிட்டோம்னா இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் வந்துடுது. அண்ட் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் வெயிட் எல்லாம் மாறுறதுனால மாறவே மாறாது, அது அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ புது வெயிட் அப்ளை பண்ணோம்னா எவ்வளோ வெயிட்டட் பிவிஆர் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த சம்மில் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான சம் ரைட்டா? ஓகே, ஸோ அப் டு திஸ் we have completed. ஸோ வெயிட்டட் பிவிஆர் வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லிமிட்டிங் ஃபேக்டரும் அப்புறம் வந்து அப்சார்ப்ஷன் காஸ்டிங் வெர்சஸ் மார்ஜினல் காஸ்டிங். லிமிட்டிங் ஃபேக்டர் சிஎம்ஐக்கு கிடையாது, அண்ட் அப்சார்ப்ஷன் வெர்சஸ் மார்ஜினல் காஸ்டிங் இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ இன்னைக்கு நடத்தினதை போயிட்டு ஃபுல்லாக வந்து போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு இமீடியட்டாக வந்து நீங்கள் டவுட் வந்து எப்போனாலும் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.